அவர்களே ஏமிலிருந்து உங்கள் தரன். நாங்கள் மாவீரர் பாடலோட ஆரம்பிப்போம். உயிர் தந்தவர் ஊடல் தந்தவர் அறிந்தும் சூறையாடுதோ மானுடர் ஒரு கூட்டம்மா வீரரே உங்கள் கனவுகளே என்று உறங்கிடுமோ ஈழ தேசமே மாவீரரே உங்கள் கனவுகளே என்று உறங்கிடுமோ ஈழ தேசமே. வணக்கங்க தரன். தரன் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களோ? ஓ, நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நான் நலமா இருக்கிறேன். இன்றைக்கன்னா எங்களோட தேச தலைவர் இப்போ நாங்கள் எங்களோட மக்கள் அப்படி எதிர்பார்ப்பார்கள். அரசியல் என்றால் வக்கீல்கள், பாடசாலை அரசியல் படித்த மாணவர்கள் அப்படி அவர்கள் தான் கையாளணும் என்று நினைப்பார்கள். ஆனால் உங்களை தேச உங்களை போன்ற போராளியில் தேச தலைவர் ஆயுத பயிற்சியும் கொடுத்து எப்படி களமாடணும் என்றும் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் அரசியல் ரீதியாக எப்படி கதைச்சு எப்படி மக்களோட அணுகணும் என்ற விதத்தையும் படிப்பிச்சிருக்கார். ஒரு பல்கலைக்கழகமாகவே அவர் பல பேர் பல்கலைக்கழகத்தில் போய் பட்டம் எடுப்பார்கள், பட்டம் வாங்குவார்கள். ஆனால் உங்களை இந்த பல்கலைக்கழகம் இல்லாமலே அவரை ஒரு பல்கலைக்கழகமாக போராளியில் உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு மக்களுக்கு தெரிவு ஊட்ட முடியுமான்னு தரன், இதில் நாங்கள் தொடர்ச்சியாக தேசிய தலைவர் அவர்களை அவருடைய மிக பெரும் ஆழ்மைகளும் அவரினுடைய தத்துவங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் நுண்ணிய அரசியல், எங்களுடைய தேச புதல்வர்கள் மாவீரர்களினுடைய இந்த கல்லறை வடிவங்கள், அதற்குள் இருக்கின்ற உண்மைகள் என்று பல விடயங்களை இப்படி ஒரு பல்கலைக்கழகங்களில் இன்று சட்டம் படித்தவர்கள் போன்று அந்த எல்லா போராளிகளுக்கும் இது ஏதோ ஒரு வகையில் இந்த உண்மையான வரலாறுகளும் உண்மையான தெளிவுகளும் அது அவர்களுக்கு கற்பிக்கப்படும். அப்போ அந்த இடங்களில் நீங்கள் இப்போ அரசியல் ரீதியாகவும் தலைவர் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு போராளிகளுக்கும் ஒவ்வொரு வடிவங்களாக நிற்பார். ஒரு குழப்பங்கள் வார நேரமும் அது நேரடியாக சென்று நேரடியாக உரையாடுகின்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். பல காணொளிகள் இருக்கிறது. பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு நிராயுத பாணியாக இலங்கையினுடைய அந்த பூதத்தினுடைய அந்த எல்லைக்குள் போகின்ற போதும் தேசிய தலைவர் அதை நிதானமாக உரையாற்றி போராளிகளுக்கு சில நுணுக்கமான அறிவுரைகளையும் வழங்கி இதுதான் தேசிய தலைவர். இப்போ இன்றைக்கு சர்வதேசத்தில் இந்தியாவால் இருந்து நிகழ்த்தப்படுகின்ற இந்த மிருகங்கள் வதை சட்டங்களும் அது தேசிய தலைவருடைய கோப்பை பார்த்து விகந்த வெளிநாட்டவர்கள் என்கின்ற இந்த வரலாறெல்லாம் இருக்கிறது. அந்த தேசிய தலைவரினுடைய அந்த நுணுக்கமான அறிக்கைகளை பார்த்து பல நாடுகளில் 2005 பல சட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது.
எங்களுடைய பேச்சுவார்த்தை காலங்களில் வந்தவர்கள் நுண்ணியமான முறையில் தேசிய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த சில சட்டங்கள், சில மாண்புகள் எல்லாம் உலகத்தில் அது வரையறுக்கப்பட்டது. அதான் சில நாடுகளில் இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆமையை கொன்றவருக்கு 3 ஆண்டுகளில் இருந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று 1,50,000 சுவிஸ் பிராங்க் என்றெல்லாம் ஈரோக்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் சட்டங்கள் அது நிரூபிக்கப்பட்டால், அதுவும் இந்த உலகத்தில் ஒரு ஆமையை கொள்கின்ற ஒரு மனிதருடைய அவருக்கு ஒரு மனநல ஒரு சிகிச்சை போன்ற விடயங்கள் எல்லாம் நடைபெறும். அப்போ இந்த கருத்தாடல்கள் ஒரு மாபெரும் மனிதருக்கும் எங்களுடைய தேசிய தலைவர் மீதும் ஏன் வைக்கப்படுகிறது? தொடர்ச்சியாக ஏன் இந்தியாவால் இது வைக்கப்படுது என்றால், இந்தியாவுக்கு 2 விடயங்கள் இருந்தது. ஒன்று காத்தாங்குடி படுகொலையும், இன்னும் ஒன்று ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையும் தேசிய தலைவர் அவர்கள் மீது கொண்டு வந்து அதை திணித்து அந்த போராட்டத்தை நசுக்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் கொண்டு போனாலும், அந்த மக்கள் விடுதலை புலிகள் இவர்கள்தான் என்ற சரியான நுட்பங்களோடு அவர்கள் எம்மை புரிந்து கொண்டு கொப்பை கடுவா போன்றவர்களுடைய இறப்புகை அவர்கள் விடுதலை புலிகளை வாழ்த்தியதும், போராளிகளை வாழ்த்தியதும், அதை சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்த வரலாறுகளையும் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அப்போ இந்த இடத்தில் நாங்கள் நிறுத்தி கொண்டு நாங்கள் யோசித்தோம் என்றால், இந்த தேசிய தலைவர் அவருடைய மாண்பு ஏன் உடைக்கப்படும்? இப்போ இவர் சீமானை போன்றவர்கள் மானும் இந்த விடயத்தையும், இந்த ஆமையின் விடயத்தையும் தொடர்ச்சியாக ஊடகங்களிலும் அவர்களுடைய இந்தியாவின் பெரும் ஊடகங்களிலுமே அதை விவாத பொருளாக எடுக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை பாருங்கள். எங்களினுடைய நாட்டில் இது தடையாக இருக்கிறது, ஏன் அங்கே தடை செய்திருக்கிறார் தேசிய தலைவர் அவரிடம் கேட்டதாக கூட அவர் அந்த இடத்தை பேசுகிறார். அப்போ இந்த இடத்தை தான் நீங்கள் நுணுக்கமாக யோசிக்க வேண்டும் என்றால், இந்தியாவில் அதை செய்யப்பட்டிருக்கிறதாம், ஆனால் எங்களுடைய மண்ணிலும் எங்களுடைய தலைவருடைய காலத்தில் இது தடை செய்யப்படலை என்று சொல்லி இந்த வன்மமான பேச்சு எந்த இடத்தில் நிறுவப்படுகிறது என்றால், ஒரு மனிதனை, இந்த ஆமையை கொலை செய்கின்ற மனித உயிரினங்களை இந்த சர்வதேசத்தில் இருக்கின்ற மானுட தத்துவங்களும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் நாங்கள் இதுவரைக்கும் பயணித்த அத்தனை மனிதர்களும் எங்களுக்கும் தேசிய தலைவருக்கும் மிக பெரும் பண்பையும் ஒரு மரியாதையும் தந்தார்கள். அதை நாங்கள் 2 வருடங்களுக்கு முன் இந்த டிக்டோக்கில் வேலம் வந்தபோது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் அங்கே அந்த துப்புரவு பணியில் இருப்பவர்கள் அல்லது கேன்டீனில் இருப்பவர்கள் எம்மை கண்டு பேசிய விடயங்கள் என்கின்றதெல்லாம் பதிவு செய்திருப்பார்கள். அப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்லும் போது ஒரு பெரும் படித்த பட்டதாரிகளோடு ஒரு தேசிய தலைவர் வளர்த்த ஒரு பிள்ளை நாங்கள் செல்லுகின்ற போது அந்த இடத்தில் அங்கே மாண்புகளாகவும் போற்றப்படுகின்றது எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்கள்தான். அப்போ இது ஏன் இந்த கருத்தாடல் தொடர்ச்சியாக இருக்கிறது என்றால், உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு பெரும் சூழ்ச்சமம் நடைபெறுகிறது. இந்த சூழ்ச்சமத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த சர்வதேசத்தில் இப்படியான ஒரு விடயத்தை கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு இந்தியாவால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட 2 நிமிட காணொளியிலிருந்து 3 நிமிட காணொளிகள் வரைக்கும் விடுதலை புலிகள் மீதும் தேசிய தலைவர் மீதும் பல குற்றங்களை அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அதிலும் 2 பெரும் குற்றங்கள் இந்தியாவினுடைய ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கும், இன்னும் ஒன்று காத்தாங்குடி படுகொலை மீது நாங்கள் திடமாகவும் அதற்குரிய, இப்போ காத்தாங்குடி படுகொலை எடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த சர்வதேசத்தில் பல அறிக்கைகள் துவக்கப்பட்டு ஒவ்வொரு படங்களாக கூட நாங்கள் கையளித்திருக்கின்றோம். இந்த படுகொலை விடுதலை புலிகளானவர்கள் இத்தனை கிலோமீட்டர் தாந்தாமலையில் இருந்து கொண்டு அவர்கள் இங்கே வர முடியாது, இந்த கடலை கடக்க வேண்டும், இது அந்த காலம் இப்படி இருந்தது என்கின்ற பல படங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்து அவர்களுடைய எல்லைகள் எல்லாம் கொடுத்து இது இவர்களுக்குள் நடக்கப்பட்ட நாடகம் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம். அப்ப இந்த ராஜீவ்காந்தியினுடைய விடயத்திலும் நாங்கள் இதை செய்து என்னத்தை சாதித்தோம் அல்லது இதால் எங்களுக்கு என்ன லாபம் என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்தினோம். அதே போன்றுதான் யாழ்ப்பாணத்தில் இருந்து விடுதலையாக வெளியில் போய் வாழுங்கள் என்று சொன்னவர்களை நாங்கள் ஒரு இன தோஷம் கொண்டு அவர்களை வெளியில் அனுப்பின போது அந்த இடத்திலும் நாங்கள் நிறுத்தி ஆதாரங்களை கொடுத்தோம்.
ஒவ்வொரு ஆலயங்கள், ஒவ்வொரு மாதாவின் ஆலயங்கள், ஒவ்வொரு இஸ்லாமியர்களினுடைய அவர்களுடைய பள்ளிகள் என்று எல்லாமே சிதைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது இலங்கையினுடைய குண்டு வீச்சுக்களினால் என்பதெல்லாம் நாங்கள் அதை ஒரு பெரும் இயற்கையான வந்த அந்த அடையாளங்களோடும் அதே இவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து போகின்ற போது இங்கே இன்று இந்த பலாலி பகுதியில் இருந்த கட்டுவான் பக்கம் குப்லான் பகுதிகள் தெற்கு சந்திகள் அப்படியான இடங்களில் இருந்த மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வந்த வரலாறுகளையும் ஆவணப்படுத்தி ஏஜிஏ ஊடாக ஜிஏஸ் ஊடாக ஆவணப்படுத்தி இதெல்லாம் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். இந்த மக்களை நாங்கள் இங்கே அனுப்பாமல் விட்டால் எங்களுடைய மக்கள் இப்படி இடம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களும் இதற்குள் செல்லுகள் விழுந்து சேர்த்திருப்பார்கள். இது நாங்கள் அவர்களை காத்திருக்கின்றோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் செய்த போன்றுதான் பல விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்கின்ற விடயம் இந்த மானும் ஆமையும் என்றது சர்வதேசத்தில் இது ஒரு பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. மானை ஒருவர் கொலை செய்தால் அவரை ஒரு நலம் காப்பகத்துக்கு அனுப்புகின்றதும் அவருக்கு ஒரு 1,50,000 யூரோவில் இருந்து 3 ஆண்டுகளில் இருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைகள் என்ற வடிவங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே ஏன் இந்த வன்மங்களை விதைக்கின்றார்கள் என்றால் இன்னும் எங்களுடைய போர்க்குற்றங்கள் இன்னும் எங்களுக்கு உறுதிப்படுத்தவில்லை. நாங்கள் என்னதான் இங்கே பல விடயங்களை கொண்டு வந்து நாங்கள் கையளித்தாலும் இங்கே சில விடயங்கள் இருக்கிறது. எப்படி என்றால் இந்த போர்க்குற்றங்கள் எங்களுக்கு எவ்வளவு பலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ இந்த பலங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய செயல்பாடு சரியாக இருக்க வேண்டும். இப்போ ஈழத்தமிழர்களை சுற்றி அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய அரசியலும் அவர்களுடைய கருத்தாடல்களும் சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருக்கின்ற போதுதான் நாங்கள் விடுதலை பெற முடியும். எனவே நாங்கள் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் எப்பவும் மாண்புகளோடு வாழ்ந்தவர். அவர் எதையும் இப்படியான அல்லங்கோலங்களை ஒரு போராளியை செய்யப்படுத்தி எல்லாம் அவர் வாழ மாட்டார். ஒரு போராளியை எப்படி பண்படுத்தப்பட்டு எவ்வளவு அறிவு சார்ந்த விடயங்களாக உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒரு போராளி என்றவருக்கு ஒரு களமுனையினுடைய ஒரு இயற்கையான தத்துவ வீரமும் ஒரு அரசியல் நுட்பமான காய் நகர்த்தலும் இரண்டும் சமமாக கற்றுக் கொடுத்திருப்பார். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கு இதில் ஒரு உண்மை விடயத்தை நாங்கள் இன்றைக்கு கொண்டு போவோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு போராளியினுடைய நினைவுகளோடு கூட நாங்கள் கொண்டு போவோம். என்றால் தேசிய தலைவரை இங்கே ஒரு உயிரினங்களை மதிக்காதவர்கள் போன்று வைக்கின்ற விடயங்களும் தேசிய தலைவர் எவ்வளவு மிகவும் ஒரு நுட்பமான கல்வி அவர் பல்கலைக்கழகத்தில் பெறாமல் எங்களுடைய மாவீரர்களையும் எங்களுடைய நண்பர்களையும் பெற்றார் வளர்த்தார் என்ற விடயம் நாங்கள் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு போராளியை நான் நினைவுபடுத்துகின்றேன். மேஜர் இலக்கியன் என்று ஒரு போராளி இருந்தவர். அவர் கடல் கரும்புலியில் அவர் வளங்கள் பிரிவில் தான் இருந்தவர். அதிலும் அவர் ஒரு தொடர்வக ஒரு போராளியாக வளர்ந்தவர். ஆனால் அவரினுடைய ஆற்றலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ரேடர் உங்களுக்கு என்றால் உங்களுக்கு தெரியும். இப்போ விடுதலை புலிகளிடம் இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல் இருந்த ரேடர் எஸ் பாண்ட் போன்ற சில மாடல் இருக்கும். அந்த மாடல் அதில் 2 தான் இருந்தது எங்களிடம். இக்ஸும் எஸ்ஸும் பாண்ட் என்ற ஒரு ரேடர் மாடல் தான் இருந்தது. அந்த மாடலை கல்விகளை கற்கும்போது இலக்கியன் போன்றவர்கள் அதை நுண்ணியமாக கேட்டுக்கொள்வார்கள். அதிலே 3D இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் அந்த காலத்தில் இருந்த மாடல்கள் என்றபடியால் அதற்கு இந்த மழைக்கால இதுகளுக்கெல்லாம் தண்ணிகள் போகும், அதுகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதை கையாளக்கூடிய அளவு இலக்கியம் போன்ற மாவீரர்கள் அந்த நேரம் போராளியாக இருக்கும்போது செற்றெல்லாம் அதற்குள் வைத்தே ஒரு தொடர்வகமாக செய்திருந்தார்கள். அந்த ரேடரும் அந்த செட் தொடரும் இலக்கியன் தானே செய்தது. அது அந்த ஒரு வடிவமாகவே அதை ஒரு நுண்ணியமான முறையில் செயல்படுத்தி இதுக்கு பல்கலைக்கழகத்தில் மேஜர் இலக்கியன் போய் படித்ததெல்லாம் கிடையாது. அப்போ தேசிய தலைவரினுடைய வழிநடத்தல்களும் அந்த தளபதிகளினுடைய வழிநடத்தலும் ஒரு பயிற்சி ஆசிரியர்களாக இருக்கின்றவர்களினுடைய நடவடிக்கை என்று இப்படி பல இருக்கிறது. அப்போ இந்த நுட்பங்களை எல்லாம் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும். அப்போ
அன்றைய காலம் உண்மையிலேயே இந்த இந்த கடல் பயணத்தோடு இருந்த எங்களினுடைய சூசையண்ணா அவர்களுடைய அணியாக இருந்தாலும் சரி, அது ஏனைய அதற்கு உள்ளிருந்த அணிகளாக இருந்தாலும் சரி, இங்கே எதையும் தமிழ் விடுதலை புலிகள் உலக தேசத்தில் இருந்து வாங்கியவர்கள் கிடையாது. அவர்கள் ஒரு படகை கட்ட வேண்டும் என்றாலே இப்போ இலக்கியன் இப்போ ஒரு நடவடிக்கையில் இலக்கியன் போன்ற மாவீரர்கள் வீழ்ச்சி அடைகின்ற போது அந்த படகு எங்கள் போராளிகளால் தான் அது உருவாக்கப்பட்டது. அந்த டேங்கர் வந்து எங்கள் போராளிகளால் தான் அது கட்டப்பட்டது. அப்போ அந்த இடத்தில் கொண்டு போயிட்டும் அந்த எரிபொருளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற போது இந்த இஸ்ரேலினுடைய மிக பெரும் அயோக்கியத்தனத்தால் உடனே இலங்கைக்கு அது தெரியப்படுத்துகிறது. இலங்கை வந்து நட்டுக்கடலில் வச்சு உடனே இலக்கியன் போன்றவர்கள் வருகின்ற கப்பலை அவர்களுடைய படகை வந்து மறைக்குது. இவருடைய நேவி கப்பல் வடிக்குது. அப்போ ஒன்றும் பண்ண இல்லாது இலக்கியன் அறிவிக்குது என்னென்றால், நாங்கள் இதிலிருந்து ஒன்றும் பண்ண முடியாது என்று. அப்போ உடனே அடுத்தடுத்த டீமுகள் வந்து போனது. அதில் பல பேர் இன்றைக்கு அந்த மாவீரருடைய பேரோடு தான் திருவினோம். அது நாங்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக அந்த இடத்துல நிறுத்தி கொண்டு பாருங்க, இலக்கியன் ஒரு முடிவெடுக்குது என்னென்று சொன்னால், இந்த டேங்கரை நான் வந்து இதை இலங்கையின் கையில் கொடுத்துடக்கூடாது. அப்போ அதில் மேஜர் குமரவேலும் இருந்தது, அதில் சதா அவர்கள் இருந்தது, அப்படி பல பேர் வந்திருந்தது. அதில் அந்த இப்போ கனவேர் இந்த பேரை போட்டுக்கொண்டு இதில் திருவினோம். இளையதளத்தில் பாருங்க, வள்ளுவன் என்றெல்லாம் போட்டுக்கொண்டு திருவினோம், மேஜர் வள்ளுவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அதை அதெல்லாம் போட்டு இப்போ கனவேர் போட்டுருவேன். இரும்பண்டெல்லாம் கனவேர் ஓடுக்கொண்டு லெப்ட் கர்னல் இரும்பன் என்று போடினோம். ஆனால் இரும்பண்டு போனால் அவரை வந்து பெத்தாண்டு தான் எல்லாரும் கூப்பிடுறது. அப்போ இப்படியான போராளிகள் தான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளினோம். அப்போ எல்லாருக்கும் நுட்பமான முறையில் அந்த கடல் கலங்களை ஒவ்வொன்றையும் இயற்கக்கூடிய அளவு வல்லமையாக எங்களோட தேசிய தலைவர் வளர்த்தவர். நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகள் என்பது தேசிய தலைவருடைய நெறிப்படுத்தலின் நேரடி பார்வையிலும் நேரடி கண்காணிப்பிலும் ஊக்கங்களை ஊக்குவித்து ஒரு பல்கலைக்கழகமாகவே அது அவர்களுக்கு கல்விகள் வழங்கப்பட்டது. இப்போ நீங்கள் எங்களுடைய லெப்டினல் கதிர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கதிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு பல முறை பேசியிருப்பேன். கதிர் ரூபன் என்று தானே எல்லாரும் கூப்பிடுறது. அவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பெரும் இந்த கடலிலே பெரும் சாதனையை ஓடி செய்த ஒரு போராளிகள். அவ்வளவு சும்மா இந்த கடலில் நீங்கள் ஒரு கிழிச்சு கொண்டு போயிடும், அந்த அலையை கிழிச்சு கொண்டு போகிற அளவு அந்த விசைப்படகை வந்து பயன்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள். அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க என்னவென்றால், தேசிய தலைவர் என்கின்ற அந்த சத்தியமும் அந்த உண்மையும் அந்த வலுவும் வேறு. அப்போ உங்களுக்கு இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும், இந்த வரலாற்றுக்களை எல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காக பலர் நின்று கொண்டு தேசிய தலைவர் ஒரு சினிமா பிரியர், தேசிய தலைவர் ஆமையை கொன்றார், தேசிய தலைவர் மானை கொன்றார், தனக்கு பன்றியை கிலோ கணக்கில் தூக்கி அடித்து தந்தார்கள் என்ற இந்த விவாதங்களை வைப்பார்கள். அப்போ இவர்களே அதற்குள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு தேவை இருக்கிறது என்னவென்றால், ஒரு இடம் போய் சரணடைவது, தங்களுடைய ஒரு எதிர்த்து நின்று கொண்டு என்னுடைய தேசிய தலைவரின் மாண்பை காக்க வேண்டும், எங்களுடைய நண்பர்களினுடைய மாண்புகளை காக்க வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனை இல்லாத. அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எங்களோட இதுக்குள்ள அணிகளுக்குள்ள சதிசண்டு வருது, ஏத்துங்கோ. ஏனென்றா இது வந்து கடற்புலிகளில் இந்த ஒரு மாவீரர்களினுடைய தியாகங்களை கொண்டவர்கள், அதனால் அந்த பேர்களுக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிப்போம். சதிசண்டை சொல்லியெல்லாம் இது வந்து ஒற்றுக்கிழமை தாக்குதல். நடுக்கடலில் இது மறைக்கப்பட்டு பல டோராக்கள் வந்து ஒரு பக்கம் திருகோணமலையில் இருந்து இன்னொரு பக்கம் இங்கால கொழும்புல இருந்து இப்படி சுற்றி சூடி அடித்து கொண்டிருக்கின்ற போது தான் எங்களோட போராளிகள் எல்லாம் வந்து இந்த மிக பெரும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருப்பினும், அதே இந்த திருகோணமலையில் இருந்து ஒரு பக்கம் அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அந்த கடலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட டோராக்கள் வந்து வளைச்சி சண்டையிட்டு போராளிகள் மாவீரர்களாக மடிஞ்சு கரும்புலிகள்
போராளிகளாக மடைஞ்சு கடற்புலி போராளிகள் காயமடைந்து விழிப்புணடைந்து இது ஒரு பெரும் வரலாறு. ஏன் நாங்கள் இங்கே சுட்டி காட்டுறோம் என்றால் இந்த இந்த உங்களுக்கு ஒரு ஒரு கப்பலை இன்றைக்கு நீங்கள் ஓட்ட வேணும் அல்லது ஒரு படகை நீங்கள் ஓட்ட வேண்டும் என்றால் அதை போய் இன்றைக்கு பணம் கொடுத்து அவர்கள் அதுகளை பெற்றுக்கொண்டு வரணும். எனவே இந்த மேஜர் இலக்கியன் போன்றவர்களுடைய திறமை என்பதை நான் சொல்லியிருப்பேன். இப்போ ரேடரும் அந்த தொழில்நுட்ப ஒரு தொடர்பு சாதனத்தையும் கையாளுகின்ற அந்த விதிமுறையை அது ஒரு இலகுவாக கற்பிப்பினோம். இப்போ ICC 24 ஒரு மாடல் 25 மாடல் ஒன்று இருக்கிறது. அந்த 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 ஒரு தொடர்வக மாடல் எல்லாம் அந்த தொடர்வக மாடல் எல்லாம் அது எல்லாராலையும் அந்த நூதனமான முறை. ஆனால் அது தேசிய தலைவர் அவர்கள் இவர் தான் இதுக்கு சரி என்று ஒருவரை இடம் பார்த்து அவருடைய மனதை பார்த்து அவருடைய மைண்டை பார்த்து இவர் இதற்கு சரி வருவார் என்று ஏற்கனவே தேசிய தலைவர் அவர்கள் இதை பார்த்துருவார். அப்போ இந்த எக்ஸ் வகை ராகடரா இன்றைக்கு நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர்கள் எல்லாம் அடிஞ்ச பிறகு பேச்சுவார்த்தை காலத்தில் பல மாடல்கள் வந்திருந்தது. இப்படியான விஷயங்களும் அதுக்கு பிறகு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலமும் இருந்தது. ஆனால் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே தேசிய தலைவரின் பிள்ளைகள் ஒரு மிக பெரும் சாதனையை இந்த உலகத்துக்கு செய்தவர்கள். ஆனால் அவர்களுக்கென்று கிடைக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? இது எங்கே இவர்களுடைய இந்த வீரங்கள் எங்கே எறியப்படும் துடைத்து என்றால் அந்த இப்படியான கதைகளால் தான் உங்களுக்கு உடைக்கப்படும். ஏன்னா இப்போ விடுதலை புலிகளை நீங்கள் இந்த வீரங்களும் இந்த ஒரு பல்கலைக்கழகங்களில் படித்த பட்டங்களும் இந்த டெக்னாலஜிகளையும் தேசிய தலைவரை அந்த காட்டுக்குள் வைத்து ஒவ்வொரு போராளிகளுக்கும் கற்பித்து ஒவ்வொரு வடிவங்களாக செதுக்கி எடுத்தது தான் தமிழீழம். அப்போ இந்த கனவுகளையும் ஈழத்தமிழர்களினுடைய இந்த உண்மையான வரலாறுகளையும் ஈழத்தமிழர்களுடைய அந்த அறிவாற்றல்களையும் இந்த இந்தியாவுக்கு சிதைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப இது எம்மவர்களுக்கு இது புரியாது. இவர்கள் நினைக்கிறாங்க இது தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், இது தங்கள் உளவியலாக நாங்கள் எல்லாரும் ஒன்று. இது அது கிடையாது. ஒரு மிக பெரும் இந்த ஈழத்தினுடைய இந்த 35 லட்சம் மக்களுக்குள் இருந்து தங்களை மாவீரர்களாகவும் போராளிகளாகவும் வந்து அவர்களை மேம்படுத்தி கொண்டு தேசிய தலைவர் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அந்த வடிவங்களை நுட்பமாக கிரகித்து கொண்டு தேசிய தலைவரை பார்த்ததும் பார்க்காத மண்டைகள் கூட எல்லாமே சூடாகி அவர்களே அதை உருவாக்குகின்ற அளவுக்குத்தான் தேசிய தலைவர் அவர்களை பார்த்தால் ஒவ்வொரு போராளியும் தங்களை செதுக்கிக் கொள்வார்கள். அப்போ அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தை உங்களை போன்ற இந்த இளைய அடுத்த தலைமுறையிடம் யாரும் கடத்துவதற்கு இங்கே இடம் அளிக்க மாட்டார்கள். அது விடுதலை புலிகளினுடைய திறமைகள் எதுவுமே வெளிப்படாமல் வரும். ஒரு போராளி என்றால் அந்த போராளியுடைய பெயரை கொண்டு சுற்றுவார்களே தவிர இப்போ மேஜர் இலக்கியன் போன்ற போராளிகளுடைய திறமைகளை பேச மாட்டார்கள். அவர் அந்த தொடர்வகத்தில் எவ்வளவு ஒரு வலுவாக இருந்தார். இலக்கியன் அவர்கள் எப்படி அவர் கொண்டு போன அந்த படகை கூட அவர் அந்த கடலிலேயே பஸ்பமாக்கினார் என்ற விஷயங்கள் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா இலக்கியன் என்னென்றால் இது ஒரு மிக பெரும் ஒரு வரலாறு தரன். இது 2000 ஆண்டு நடந்த இந்த தாக்குதலில் மேஜர் இலக்கியன் போன்றவர்களினுடைய இந்த நுண்ணிய அறிவு சார்ந்த விடயங்களை நாங்கள் பேசுகிறோம். இது என்னென்னா இது ஒரு டேங்கர்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெட்ரோலை கொண்டு வரதுக்கு அந்த பெட்ரோலை நாங்கள் எல்லாம் செய்துட்டோம்னா அப்போ இது பின்னுக்கு வெடி மருந்துகளோ எதுவும் இருக்காது. ஆனால் இலக்கியன் என்ன செய்தன்னு சொன்னால் உடனே இருந்த அந்த இதுக்குள்ளே இருந்த பெட்ரோலை எடுத்து அதை அந்த படகு ஃபுல்லாக ஊற்றிட்டு அங்கேயே தன்னை ஆகுதியாக்குது. அது கிடைத்து விடக்கூடாது எதிரிட்டேன்னு சொல்லி இதெல்லாம் பல வரலாறுகள் இருக்குது. தேசிய தலைவர் நீங்கள் இவர்கள் சொல்லுகிறது போன்று ஆரையும் ஒரு அரசியல்வாதிகளை விமர்சித்த வரலாறு தேசிய தலைவர் வாழ்வியலும் இல்லை, நாங்கள் பார்த்து வளர்ந்தவர்களும் கிடைக்காது. இருக்கிற நிமிடங்கள் தேசிய தலைவர் அவருக்கு முன் அமர்கின்ற நிமிடங்களாக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய அந்த அறிவாற்றல்களாக இருந்தாலும் போராளிகளில் இருந்து எங்களுடைய மக்கள் எவர்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆற்றலான விடயங்களாகவும் அறிவு சார்ந்த விடயங்களாக இருக்குமே தவிர இந்த கோமாளிகள் இந்தியாவில் இருந்து பேசுகின்ற இப்படியான வார்த்தைகள் போன்று அங்கே எதுவும் நடைபெறவும் அல்ல. இதுவரை காலமும் தமிழீழ விடுதலை புலிகளில் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் நாங்கள் போய் சேர்ந்த காலங்களில் இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும், எங்களுடைய தேசிய தலைவர் எந்த மனிதரையும் விமர்சனம் செய்தது கிடையாது.
ஆனால் தேசிய தலைவர் அவர்கள் இந்த 1989 மாவீர நாட்கள் உரையாற்றும் போது கூட அவர் துரோகத்தினுடைய வடிவங்களாகத்தான் உரையாற்றினாரே தவிர யாரையும் அவர் குறை சொல்லவில்லை. அங்கே இறந்தவர்களை கூட, அந்த வேற அமைப்பிலிருந்து இறந்தவர்களை கூட அவர் குறை சொல்லவில்லை. அவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த இளையோர்கள் இப்படி தங்களுடைய உயிரை வீணடித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதும் உரையாற்றியிருப்பார். எனவே நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் என்பதும் தமிழீழ விடுதலை புலிகள் என்பதும் அந்த உறுப்பினர்கள் என்பதும் ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிற்பங்கள். அப்ப அந்த செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஈழத்தமிழர்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது சரியான முறையில் அவர்களுடைய மண்டையில் ரீஸ்ராகிவிடக்கூடாது என்று இப்படியான இந்த பிரச்சாரத்துக்கு என்ற இப்படியான இந்த பொய் மனிதர்களை இறக்கி இருக்கின்றார்கள். அப்ப இதற்கு இறக்கினால் நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் தேசிய தலைவரை இவர்கள் பேசினால் எங்களோட படங்களை வைத்தால் இது உணர்வு, ஆனால் உணர்வே கிடையாது. ஒரு தமிழீழ விடுதலை புலியினுடைய அந்த நிழலில் நின்ற ஒரு தமிழ் மகன் அவன் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் சரி இந்த இப்படியான வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். அவனுக்கு தெரியும் ஒரு ஆமை என்பது ஒரு மான் என்பதனுடைய பின் விளைவு சர்வதேசத்தில் அது எப்படி இருக்கும். ஏற்கனவே விடுதலை புலிகள் மீது பல இந்த அரசியல் சூட்சமங்கள் நிறைத்து வைத்திருக்கிற இந்த இந்தியா ரோவினுடைய அடிப்படை வரலாறும் இலங்கையினுடைய வரலாறும் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். எனவே இதை எப்படி கையாள வேண்டும்? இப்ப நீங்கள் இவர்களுக்கு வலிக்காது, எங்களுக்கு வலிக்கும். ஏன் வலிக்கும் என்றால் தேசிய தலைவர், நான் அதான் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு போராளியும் செதுக்குவார் தரன். அது நீங்கள் இப்ப டேங்க் ஓடுறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கனகரக ஆயுதத்தை இயக்குகின்ற போராளிகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு வடிவமாக இருக்கும். அந்த வடிவம் செதுக்கலாக இருக்கும். நீங்கள் ஒரு மாப்பிள்ளை எடுத்து அது என்ன டிசைன் வேணும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வடிவம், ஒரு கலை தெரிந்தவர் செதுக்குகின்ற போதுதான் எங்களுடைய தேசிய தலைவர் அப்படித்தான் ஒவ்வொருவரையும் செதுக்கி எடுப்பார் எல்லா விடயங்களையும். எனவே நாங்கள் இன்றைக்கு தரன் அவர்களினுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி நேரம் தந்ததற்கு நாங்கள் எங்களுடைய மேஜர் இலக்கியன் போன்ற ஒரு சிறந்த போராளிகளும் செதுக்கப்பட்ட போராளிகளினுடைய இந்த தியாகங்களை பற்றி இன்று நாங்கள் பேசியிருக்கின்றோம். எனவே தரன் இது நாங்கள் நுட்பமாக சில விடயங்களை பார்க்க வேண்டும். இதற்குள் பல போராளிகள் பல வடிவங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் பிறகு உரையாடுவோம். இன்று நாங்கள் ஏனென்றால் இது தேசிய தலைவர் ஒரு பெரும் பல்கலைக்கழகத்தில் கேட்க வேண்டிய விடயங்களை இந்த ரேடர் அதனுடைய தொடர்புகள் தொலைநோக்கு அந்த ராடனுடைய போக்குவரத்து பயணங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்ப அதுகளெல்லாம் இன்னும் நுட்பங்களில் அன்றைய காலங்களே தங்களிடம் இருந்த அந்த டிஜிட்டல் இல்லாத உலகத்தில் அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தேசிய தலைவருடைய மிக பெரும் மாண்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசிய தலைவர் மீது இந்த வன்மங்கள் வைப்பது அது அவரை வீழ்த்துவதற்குத்தானே தவிர அவரினுடைய உண்மையான வரலாற்றை இங்கே இவர்கள் பேசவில்லை. எங்களுடைய கதாநாயகர்கள், எங்களுடைய மாவீரர்களும் மிகுதியான போராளிகள் மீது கொண்ட வன்மங்களே இவர்கள் பேச வைக்கிறது. இது இந்த உண்மையான போராளிகளோடு நான் அந்த எழுதிய கவிதையும் உங்களுக்கு தெரியும். கலப்படம் என்ற ஒரு கவிதை நாங்கள் இன்னும் வெளியிடவில்லை, அதில் நானும் குறிப்பிட்டிருப்பேன். இந்த போராளிகளுக்குள் போராளிகளாக கலந்து கொண்டவர்கள் என்கின்ற ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதத்தில் நிற்கின்றவர்கள் சரியான முறையில் நின்று கொண்டு இந்த இந்திய அரசாங்கத்தோடு இந்த வீரர்களினுடைய கனவுகளும் இந்த வீரர்களினுடைய அந்த திறமை மீண்டும் இந்த இலங்கையில் தமிழ் ஈழத்தில் வடக்கு கிழக்கில் உருவாக்கப்படும் என்கின்ற அந்த உண்மையான அந்த உணர்வை துளைத்தெறிகிறார். இதுதான் உண்மை. இப்ப அதுதான் இந்த விடயம் நான் ஜேமங்காரோட மற்ற வெளிநாட்டுக்காரோட கதைக்கும் போது இப்படி விளங்கப்படுத்தும் போது அவர்களுக்கு அது விளங்குது. ஆனால் எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு ஏன் இப்படியான விடயங்கள் இளவில் புரியாமல் இருக்குது. இந்த கலப்படம், இந்த போராளின்னு சொல்லி 2009 பிறகு முளைச்ச இந்த முளைகளை பற்றி நாங்கள் வெள்ளக்காரர் தண்ணும் போது அவர்கள் அது ஈஸியாக விளங்குது என்னவைக்கு. ஆனால் எங்கடையாக்களுக்கு இப்படி வெளிப்படையாகவே அவங்க போடி 2009 பிறகு இது அசூல் அடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் தங்களை போராளிகளை காட்டிக்கொண்டு இந்தியான் நிகழ்ச்சிகளை போராளிகளை காட்டிக்கொண்டு ஒரு அமைப்பை வச்சுக்கொண்டு ஒரு நெட்வொர்க்கை வச்சுக்கொண்டு ஒரு மாஃபியா கும்பலாக உழைக்க தெரியாமல் ஒரு மாஃபியா கும்பலாக இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு இவர்கள் கொடுக்கறது இவர்கள் போராடி என்று அவர்கள் ஒரு என்ன வேலிக்கு ஓனாஞ்சாய்ச்சி என்ற மாதிரி ஒரு போலி மற்ற போலிக்கு இவர்கள் போராடி என்று ஸ்டெம்பிள் கொடுக்கறது என்ன. ஓம் தரன் உண்மையா சொல்லுங்க. கரைங்க
உண்மை ம். அது அது உண்மைதான். அந்த இந்த இதால இப்போ வந்து எங்கட அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளும் வந்து அவர்கள் தப்பு செய்யும் போது நாங்களும் வந்து அவரை தட்டி கேட்கும்போது அவர்கள் சொல்றார்கள் இவர்கள் மாதிரி இந்த விடுதலை புலிகள் சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பணம் ஜெயிக்கிறார்கள் அப்படி செய்கிறவர்களை பார்க்க தாங்கள் கேவலமானும் செய்ய இல்லை, நீங்கள் முதல் அவர்களை திருத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு எழுதினோம். என்ன ம். அவர்கள் இந்த இப்படியான போலிகள் செய்கிற வரலாற்று பிள்ளைகள் இந்த வரலாற்றை மாற்ற அது வந்து இவர்களுக்கு விளங்கையில இந்த போலிகள் வந்து இந்தியாவால் வேணுமெண்டு இந்தியாவிலையும் இலங்கையாலையும் வேணுமென்று உருவாக்கப்பட்டு எங்கட வரலாற்றை மாத்துறதுக்காண்டியே வரலாற்று மையம் என்று சொல்லிக்கொண்டு பெயர் வச்சு கொண்டு இருக்கிறோம். என்ன எங்கட இப்ப வரலாற்று எல்லாருக்கும் ஒன்றுதான். ஏண்டா இப்ப நீங்கள் அதுல இப்ப நீங்க அப்படி எடுத்து பார்த்தாலும் பல போராளிகள் இப்ப பல போராளிகள் வந்து தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் இந்த மண்ணுக்காக செலவழித்தவர்கள். ஆனா எங்கே ஒரு இடத்துல சிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் அதை அடையாளப்படுத்தி நாங்கள் இன்னொருவர் போன்று நாங்கள் சொல்லிவிட முடியாது தரன். என்றால் போராளிகள் உண்மையான போராளிகள் அறிந்தவர்களும் அவர்களுடைய நண்பர்கள். இப்ப நான் சொல்லுகின்ற மேஜர் இலக்கியன் போன்ற போராளிகள் சில இடங்களில் தான் நாங்கள் நட்பாகவும் அவர்களுடைய திறமைகளையும் பார்த்து நாங்கள் வியந்திருக்கிறோம். எனவே இலக்கியன் அவர்களோடு பயணித்த போராளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்லுகின்ற இந்த 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 வரலாற்று மையத்தோடு இருக்கின்றவர்கள் கன பேர் நிற்கின்றார்கள். எனவே இதெல்லாம் அவர்கள் ஏன் பேசினம் இல்லை? இவர்கள் எல்லாம் தேசிய தலைவர் அவர்களினுடைய இந்த நெறிப்படுத்தல் செதுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் பேசாமல் ஏன் இப்படி இந்த ஒருவர் சொல்லுகின்றதுக்கு இது உண்மைதான் என்று தாங்களும் சாட்சியாக நிற்பதுதான் இங்கே பிரச்சனை. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஒரு ஒரு விடயம் வருகின்ற போது அந்த விடயத்தை நாங்கள் உடன் நிறுத்த வேண்டும். இப்ப அதான் நாங்கள் சொல்லுவோம். இப்ப என்னென்றால் கந்தையாவின் வீட்டில் ஒரு மாமரம் நிற்கிறது. அந்த மாமரத்தில் நிறைய மாங்காய்களும் நிறைய கனிகளும் ஒவ்வொரு இலைகளோடும் பூத்து காய்த்து குலுங்குகிறது என்று சொல்லுகின்றார்கள் இந்த ஊடகவியலாளர்கள். எனவே அங்கே மக்கள் படையெடுத்து போய் பார்க்கின்றார்கள். அங்கே அந்த மரம் காய்ந்து போய் நிற்கிறது. அந்த மாமரம், கந்தையாவின் வீட்டு மாமரம் காய்ந்து போய் நிற்கிறது. அப்ப இந்த தொடர்ச்சியாகவே இவர்கள் ஏன் அதை செய்கின்றார்கள்? என்னத்துக்காக செய்கின்றார்கள்? என்னத்துக்கு இந்த கருத்தாக்கம் செய்கின்றார்கள் என்பதை இந்த மக்களும் இந்த உடைத்து எறிய வேண்டும். எனவே இதை கண்ணால் கண்டவர்கள் இந்த கந்தையாவின் வீட்டில் நின்ற மாமரம் பூக்கவும் மாட்டுது, காய்க்கவும் மாட்டுது, அது இப்படித்தான் இருக்கும் என்று அறிந்து கொண்டவர்கள் அதை சரியாக சொல்லவும். அப்ப அது சொல்லாதபடியால் தான் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த அனுராவின் அலையை கொண்டு வந்து இவக்குள் சிக்கப்பட வைக்கின்றார்கள். இதுல வந்து வரலாற்று மையம் அந்த போலிகள் இந்தியாவுக்கு பின்னால் நின்று இயங்கினவர்கள் வந்து முந்தி வந்து சீமானுக்கு பின்னால் போய் நின்றார்கள். இப்ப வந்து வெட்கமே இல்லாமல் அனுராக்கு பின்னால் போய் நிற்கிறார்கள். இவர்களெல்லாம் உண்மையா மான ரோசம் ஒன்றும் இல்லாத அவ்வளவுக்கு மலிவானவர்கள், அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் தயாதோப்பண்ண எல்லாத்தையும் அவன் பரம்பரையை கவலைப்படுத்தின இப்படியான நிகழ்ச்சியை செய்து கொண்டு இதுல நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இப்ப உண்மையிலேயே புலம்பெயர்ந்து வந்த 8,80,000 மேற்பட்ட மக்கள் அவர்கள் தாங்கள் இலங்கையர் இல்லை என்று சொல்லிக் கொண்டுதான் வேற நாடுகளில் வந்து தஞ்சம் கோரி அந்த பாஸ்போர்ட்டுகளையும் எடுத்து பிள்ளைகளையும் வந்து வேறொரு நாட்டவராக உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இதற்கு பிறகு அவர்கள் இன்றைக்கு இந்த அனர்த்தம் பெறுகின்ற போது அவர்கள் தங்களை ஒரு இலங்கையர்களாக இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் என்றால் இந்த சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஆடம்பரங்களோடும் அவர்களுடைய வாழ்க்கையோடும் அவர்களுடைய சுற்றுலா வாழ்க்கையோடும் இன்றைக்கு தங்களுடைய ஒரு குடும்பத்தை டிசைனிங் பண்ணி கொண்டு வாழுகின்ற அந்த மனிதருக்குள் இவர்கள் அடக்கப்பட்டுட்டார்கள். அப்ப இதில் அடக்கப்பட்டபடியால்தான் இவர்கள் இன்றைக்கு நாங்கள் இலங்கையர் என்று நிற்கின்றார்களே தவிர தங்களுடைய இந்த தேசமும் இந்த தேசத்துக்காக மடிந்தவர்களையும் இவர்கள் மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் அதான் நாங்கள் எழுதிய கவிதையிலும் எழுதியிருப்போம், மாவீர நாளுக்கென்று சென்றோம், சாட்சிக்கு வந்தது ஒளிப்படங்கள் என்றது போற்று. இப்போ ஒரு ஆள் மாவீர நாளுக்கு போகணும் என்றால் அவருக்கு சாட்சி என்ன? டிக்டாக்ல வர வீடியோக்களும் அவருடைய ஃபேஸ்புக்கில் வர போட்டோக்களும் தான் நான் மாவீர நாளுக்கு போய் விளக்கேற்றினேன் என்று வரும். அவரினுடைய உள்ளத்தால் அவர் ஏற்ற மாட்டார். நான் இந்த மாவீர நாளுக்கு போய் இது பெரும்பாலும் இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக ஆக்கப்படுகிறது. அப்ப இதற்கு முதல் வாழ்ந்த சந்ததியினருக்கு ஒரு மிக பெரும் கடமையும் கண்ணியமும் இருந்தது. அந்த கண்ணியத்தில் இருந்து இன்றைய சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு இந்த உணர்வுகளோடு இருந்தவர்களே தங்களை மாற்றிக்கொண்டு நிற்கின்றார்கள். அதான் உண்மை.
அப்ப அதனடித்தான் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து சீமான் போன்றவர்கள் ஆமையும் இந்த மானையும் பற்றி கதைக்கின்ற போது அது தேசிய தலைவரினுடைய அந்த மகுடங்களும் அந்த சிந்தனைகளும் தேசிய தலைவரை வைத்துக்கொண்டே சர்வதேசத்தில் எங்களினுடைய இந்த 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 விடுதலையை ஓடிக்கொண்டிருக்கின்ற எமக்கு, இந்த போர்க்குற்றத்தில் நிற்கின்ற எமக்கு அது எவ்வளவு பின்னடைவாகவும் அது எவ்வளவு ஒரு வலுவை குறைக்கின்ற விடயமாகவும் இன்றைக்கு சர்வதேசமெங்கு நாங்கள் போய் சந்திக்கின்ற எல்லா அணியை சார்ந்த உலகத்தில் இருக்கின்ற படித்த பட்டம் பெற்ற நீதியரசர்கள் பலரும் நாங்கள் சந்திப்பவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் பல பொறுப்புகளில் இருந்தவர்கள். எனவே அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேசிய தலைவர் அவர்கள் இப்படி வளர்த்திருக்கின்றார் இராணுவத்தினுடைய சிப்பாய்களை என்பதும் இவ்வளவு போர்மித்த ஒரு மிக பெரும் தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதையும் இப்படியான விடயங்களில் இவர்கள் சிதைத்து எறிகின்ற போதுதான் இங்கே எங்களுடைய மனங்கள் குமுறப்படுகிறது. அதான் நாங்கள் இது உடனே நாங்கள் ஏன் பேசுகின்றோம் என்றால் எங்களுடைய இந்த இந்த அடுத்த தலைமுறை இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாவிட்டால் என்றால் இவர்களுக்கு போராளிகள் யாரு, ஒரு மாவீரர்களுடைய தியாகங்கள் என்ன, இந்த மாவீரனுடைய திறமை என்ன, இவர் நினைக்கின்றார்கள் என்றால் இந்த அரசியல் ஒரு சில பேர் பேசியிருப்பார்கள் இயக்கத்துக்கு சாப்பாடெல்லாம் போனால் அங்க அப்படி அல்ல. அது ஒரு இதில் இருக்கிற பாருங்க, ஒவ்வொரு போராளியும் தங்களுடைய ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அது செதுக்கப்பட்டிருப்பார்கள். அதுதான் தேசிய தலைவர். எல்லா சின்ன விடயங்கள் கூட நுட்பங்கள் பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வரலாறு என்று கற்பித்த அந்த மாபெரும் இராணுவ தந்தையும் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய அந்த மாண்பினையும் சிதைப்பதற்காகவே இந்த இந்தியாவின் நாடகத்தோடு எம்மவர்கள் ஈழத்தமிழர்கள் நிற்பதுதான் தரன் இங்கே வேதனைக்குரிய விடயம். அதில் நீங்கள் தேசிய தலைவரை இன்னொரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் தரேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அண்ணா வந்து இப்போ களமுனை என்று ஒரு விஷயம், அண்ணன் களமுனை எப்பவும் தயாராகத்தான் இருக்கும். ஒவ்வொரு படையணிகளும் ஒரு தளபதிகளும் போராளிகளும் இதற்கு தயாராகத்தான் இருப்பினும் அதே போன்றுதான் மக்களும் தங்களை எங்கே இருந்து செல் வந்து தாக்கும், எங்கே வந்து கிவிர் வந்து அடித்து விட்டு போவான் என்று மக்களும் அப்படித்தான் இருப்பார்கள் இந்த களமுனை காலத்தில். எனவே தேசிய தலைவர் ஒரு இடத்தில் ஒரு தாக்குதல் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு விடயமும் பார்த்து செய்வார். படையணி, அதுக்கு உதவி படையணி, அதுக்கு மருத்துவம், அதுக்கு மருத்துவத்துக்குரிய இடங்கள், அதற்குரிய வாகனங்கள், அதற்குள்ள வெடிமருந்து வழங்குதல், அந்த வழங்கல் பிரிவுகள், அதற்குரிய விநியோகங்கள், அந்த விநியோகத்திற்குரிய இடங்கள், அதிலையும் அதுக்கு சாப்பாட்டு விஷயங்கள், சாப்பாடு கொண்டு போக முடியாட்டியும் அந்த உணவு தயாரிக்கிற இடங்கள், அந்த இடங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு பிறகு அடுத்த அணி தயாராக இருக்க வேண்டும், அடுத்த படையணி உதவிக்கு போவதற்கு எப்படி இருக்க வேண்டும், இதற்கு முன்னுக்கு எப்படி ஒரு விசேட வேவு பிரிவு அதை தயார்படுத்தி சரியாக இருக்க வேண்டும், மருந்துகள் அதுகள் இருந்து இங்கால ஒரு புறம் எப்படி செல் வீச வேண்டும், செல்லுகள் அது எந்த இடங்களில் இருக்க வேண்டும், எந்த மோட்டார் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், வடிவங்களே அமைச்சு கொண்டே இருப்பார். அப்ப இதுக்குள்ளதான் அந்த கடைசி இந்த காலங்கள் நீங்கள் 2007 தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுடைய அந்த இழப்புக்கு பின் எங்களுடைய நிலமும் எங்களுடைய போராளிகள் மனங்களும் அப்படி இருந்தது. எப்போதும் தேசிய தலைவர் நேரடி மக்களுக்கு கொண்டு நடந்த மக்களை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு இடங்களும் சரியான முறையில் நகர்த்த வேண்டும். இங்கே போராளிகளுடைய படையணிகள், ஆண் பெண் போராளிகளுடைய படையணிகள், எங்களுடைய நிர்வாகங்கள், தேசிய தலைவர் எல்லாமே நெறிப்படுத்தல் செய்து வந்த மனிதரை இவரை இருக்க வைத்து விட்டு இவரை அந்த அரசியல்வாதி பிள்ளை இந்த அரசியல்வாதி பிள்ளை இவர் என்று சொல்லிக் கொடுத்த இந்த மாண்பு எங்களுடைய தேசிய தலைவரின் அந்த மகுடத்தை உடைத்து நிற்கும் போது அதோடு நின்ற எங்களுக்கு, தேசிய தலைவரின் அந்த வலியை பார்த்து வாழ்ந்த எங்களுக்கு, நாங்கள் உண்மையாத்தரன் இன்றைக்கு இருக்கிற இந்த ஈழத்தமிழர்களும் மிகுதியான இந்த நண்பர்களும் போராளிகளையும் பார்க்கின்ற போது அவ்வளோ வலி இருக்கு எங்களுக்கு. ஏன்னா எல்லா போராளிகளுக்கும் தெரியும் என களமுனை என்றால் அது எப்படி இருக்கும், அண்ணன் முதல் எப்படி இருந்த எங்களுடைய நாடு இது, எங்களுடைய நாட்டில் என்ன நடந்தது. அப்ப இவங்கள் பாய மூடிக்கொண்டு இருந்ததும் இந்த அமைப்புகள் ஏன் இருந்தது என்றால் சரியான நேரத்துல காய் பார்த்து அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த அந்த பெரும் நிதிகளை களவாடின ஒரு கூட்டம் இவனுக்கு பின்னால காசை கொடுத்து இப்படி ஒரு நகர்வு செய்தபடியால் இவர்களுக்கு பேச்சு சுதந்திரத்தை கொடுத்துட்டினோம். ஆனா ஒவ்வொரு உண்மையான தமிழனுக்கும் உண்மையான மாவீரர்களுடைய குடும்பத்துக்கும் இதெல்லாம் நெஞ்சு வெட்டிக்கும். ஏன்னா அதுகளுக்கு தெரியும். இப்ப நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னா உண்மையா யாருண்டு எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய எந்த நடவடிக்கையிலையுமே இவங்களை நாங்கள் கண்டதே கிடையாது. ஆனா பலர் உறுதிப்படுத்துறான். இப்ப எப்படித்தான், அதாவது
தயாபரன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் பொட்டம்மான் சந்திப்பதற்கு ஒரு போராளியை வெகுவாட்ட விட்டார் என்று அந்த ஊடகத்தில் அந்த கதையை சொல்லும்போது மிகுதியானவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அப்ப ஒரு 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 படையணியின் ஒரு ஒரு மிக பெரும் கௌரவங்களும் அவர்களுடைய வீரங்களும் அவர்கள் செதுக்கப்பட்ட விடயங்களும், அது ஒரு அழகாக செதுக்கப்படுவார்கள் அவர்கள் இந்த இந்த படையணி. இப்ப நான் சொன்ன மேஜர் இலக்கியன் போன்று அவர்கள் வேற வடிவங்களில் செதுக்கப்படுவார்கள். இதையெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து வளர்ந்த நாங்கள். அப்ப எனவே இந்த போராளிகளுடைய மகுடம் எது என்பது ஒவ்வொரு தந்த பெற்றோருக்கு தெரியும். இந்த கல்சரையெல்லாம் அங்க இவன் முதல் தயாபரன் என்றவன் அவன் இந்தியாவிலே இருந்தோம், இப்பவோ வந்துட்டாங்களோ, அவங்க இந்தியாவிலே வாழ்ந்த குடும்பம் அவங்க. அவரே சொல்றாரு, நான் அவரோட கதைக்கும் போது அவரே சொல்றாரு, தான் வந்து 90ஆம் ஆண்டு பகுதியிலே வந்து இந்தியாவுக்கு போய் குடும்பத்தோட குடியேறிட்டு பேந்து வந்து 2008ஆம் ஆண்டு திருப்பி வந்து வரான். எந்த பாதையில வந்தவர், எங்க வந்தவர், இறுதிக்கட்டத்தில் நின்றாருண்டா, இறுதிக்கட்டத்தில் நின்றா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே நின்ற ஆக்களுக்கு. சிறையிலாவது இருந்திருப்பாரு, ஒன்றுமே இல்லை. தான் இறுதிக்கட்டத்தில் இருந்தாண்டு இந்தியாவால திட்டமிட்டு வடிவாகவே தெரியல, இந்தியாவால திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டு அவர்களுக்கு கடையெல்லாம் உருவாக்கப்பட்டு எப்படி பணம் சம்பாதிக்கணும், அப்படி சீமானுக்கு பின்னா நிற்கணும், எல்லா அஜெண்டாவும் வடிவமைக்கப்பட்டு இந்த இனத்தை ஒருதன் வந்து இப்போ வந்து தண்டை இனத்துக்கு உண்மையா இல்லாதவன் எப்படி தனக்கு அவன் உண்மையா இருக்க போறான்? அப்ப இதுல எங்க உடப்படுகுதுன்னு சொன்னா அந்த அமைப்பினுடைய தேசிய தலைவருடைய வளப்புகள் எல்லாமே வந்து சிதைக்கப்படுது. அப்ப இதை இவங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இதெல்லாம் உண்மையே கிடையாது. இதுவரைக்கும் இந்த இணையதளங்கள்ல வந்திருக்கிற விடயங்கள் ஒன்றுமே உண்மை கிடையாது. எல்லாம் இவர்களினுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு யாரே உண்மையில நீங்க பாருங்கள், ஒரு களமுனையில நின்றவர்கள் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர்கள், அந்த சிறைகள்ல ஒரு நகங்களா புடுங்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய குடும்பங்களாக எடுத்து வெளியில விட்டுட்டு பிறகும் ஒரு தேசத்தினுடைய இந்த மாவீரருடைய கனவை சுமக்கிறவன் அவன் ஊடகத்துக்கு வரமாட்டான். அவன் தன்னை பாதுகாத்து கொண்டு தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு தான் ஒரு காய் அப்படியே நகர்த்தி அந்த மாவீரர்களுக்கும் எங்களுடைய அடுத்த சமூகத்துக்கும் போக வேண்டும் என்று நினைப்பானே தவிர இப்படி பப்ளிக்கா வந்துட்டு பிள்ளைகளையும் காட்டி குடும்பத்தையும் காட்டி இது எந்த அரசியலும் இது எந்த நகர்வு என்று நீங்க பாத்தீங்கன்னா இது உண்மையே கிடையாது. ஏனென்றால் தேசிய தலைவர் என்கிற மகுடம் வேறு. அப்ப எந்த இடத்தில் போராளிகளை எல்லாம் அவமதிக்க முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் செய்து இங்கே பெறப்பட்டிருக்கு. அப்ப அது வரலாறு கிடையாது. அப்ப எங்களுடைய இந்த 16 வருடத்துல 16 2 தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகள் என்ன நினைக்குது என்றால் தன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் எவ்வளவு அறிவார்ந்தவர்கள், ஒரு பல்கலைக்கழகம் போகாமல் ஒரு படகை ஓட்டி சுமக்கின்றார்கள், அதுவும் அந்த கடலில் அப்படியே கிழித்து கொண்டு போகும்படி ஓடுகின்றார்கள், அதன் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை கையாளுகின்றார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும். எங்கள் தேசிய தலைவரை நாங்கள் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும், எங்கள் போராளிகளை எப்படி நாங்கள் கௌரவித்து வேண்டும் என்ற தெரியாத சமூகத்துக்குள் குழப்புகின்ற வேலையைத்தான் இந்த இந்தியாவில் இருந்து சீமான் போன்றவர்களும் அவருடைய அணியும் தொடர்ச்சியாக செய்கின்றது. இது நாங்கள் எந்த இதுவும் இல்லாமல் இதுல வந்து சிரிக்க வேண்டியதோ அள வேண்டிய விடயமோ தெரியாது. எங்களுடைய ஆக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போய் யார் தமிழர் கேட்டு அங்கே இருந்த மலையாள மக்கள், தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள் அவர்கள உறவை வந்து சிதைச்சு சீமனண்டவர் என்றால் அங்க வந்து ஒரு இனவாதின்ற முகம்தான் அங்க மற்ற மக்களுக்கு, மற்ற நாட்டு அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இன மக்களுக்கு வந்து சீமான் என்றால் ஒரு இனவாதி. தங்களை வந்து மிரட்டுற ஒரு ஆள், தாங்கள் வந்து ஒன்றாயிருக்கிற விடயத்தை வந்து அதை வந்து சிதைக்கிற ஒரு ஆளாத்தான் அந்த மற்ற மாகாணத்து மக்கள் வந்து சீமான அந்த நாந்திர கட்சியை பார்க்கணும். என்ன அப்படி என்றால் இவர் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு எல்லாமே இழந்த ஒரு இனம், என்ன எங்களுக்காண்டி கட்சி திறந்தவர் என்று சொல்லிக்கொண்டு எங்களை முதுகுல குத்துற இந்த கட்சிக்காரர் வந்து உண்மையா வந்து எங்கள் மீது அக்கறை கொண்டார் என்றால் இவர் வந்து போக வேண்டிய இடம் வந்து மலைய கேரளா முதலமைச்சர் காலில் போய் விழுந்து எங்களுக்காண்டி நீதி கோக்க அவற்றை காலில் போய் விழுந்து கெஞ்சி வரேன், அல்லது ஆந்திர முதலமைச்சர்கிட்ட காலில் போய் விழுந்து எங்களுக்கான நீதி கொண்டு கெஞ்சி கொண்டு நிற்பார். அது கன்னடா முதலமைச்சர்கிட்ட போய் வந்து காலில் விழுந்து கெஞ்சி கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலில் போயாவது உண்மையா எங்கள் மீது அக்கறை கொண்டு என்றால் அவர்கள காலில் கெஞ்சி எங்களுக்காண்டி ஏதாவது நீதி பெற்று தரணும் என்று ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செய்வார். மாறா வந்து அதையெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து செய்கிறத எல்லாம் வந்து தண்டை வயிற்று பிழைப்பும் தண்டை இந்த இவர்களோட இஞ்சத்து அந்த நாட்டு அந்த அவர்களோடைய கூட்டி சேர்ந்து பணப்பட்டியலை வாங்கி கொண்டு வாயில் மேடையில மட்டும் கத்தி பேசுறது, பின்னுக்கு வந்து மிகவும் அழுக்கான
ஐநாவிலே கூட வந்து சிங்களம் கூட செய்யாத வேலையை வந்து நாந்திர கட்சி வந்து செய்திருக்கின்றால் எவ்வளவு கேவலமானவர்களாக இவர்கள் இருப்பார். அதுவும் வந்து எங்களோட தேசத்திட்ட மாண்பிய சிதைக்கிற வண்ணம் வந்து இப்போ வந்து தொடங்கினார், ஆமை ஓட்ட தொடங்கினார். இப்போ இந்த ஆமை கறிக்கு போனார், மான் கறி பண்டி கறி இப்போ இந்த கறி இது இப்படி கரண் லிஸ்ட் கரண் இதுல இன்னொரு விஷயத்த பாருங்க. என்னடா இது நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. அதை நான் இதுல தொடுறேன். சாரி, மன்னிக்கவும் முடியல குழப்பறதுக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல இடம். இப்ப நீங்க இதை பாருங்க. உண்மையிலேயே எங்களுடைய போராளிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய மக்களும் அடுத்த தலைமுறைக்கு உன்னுடைய தேசம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த கடைசி காலம் என்ற காலம் எங்களுக்கு பழையா இருந்தாலும் சரி, திறன் பூநகரி பகுதியாக, நாயாறு பகுதியாக, மன்னார் பகுதி இருந்தாலும் சரி, இழுப்பக்கடவையா இருந்தாலும் சரி, இங்கால ஓமந்த பகுதியாக இருந்தாலும், அதை விட கடல் பகுதியில முக்கியமா இருந்தாலும் சரி, இங்கால உருத்திரபுரம் இங்கால பகுதிகளாக இருந்தாலும் சரி, இதை விட முக்கியமா வந்து இலங்கையின் ஊடுருவும் அணி இருந்தது. அதுவும் மிக கவனமாகவும், இதை விட விமானங்கள், வேவு விமானங்கள், எறிகண்ணைகள் என்று இவ்வளத்தையும் சமாளிச்சு நின்றதுதான் மக்களும் எங்களுடைய தேசிய தலைவரும். அப்ப இவ்வளவு நீங்க பாருங்க, இந்த சுற்று பல பிரதேசம், பூநகரி பிரதேசம், நாயாறு, மன்னார், இழுப்பக்கடவை, ஓமந்த, அதை விட எங்கட கடல் பிரதேசங்கள். இந்த கடல் பிரதேசங்களில் தேசிய தலைவர் முக்கியமாக இந்த இறுதி கட்டத்தில் இந்த ஊடுருவும் அணிக்கு பிறகு என்றால் அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்றால் பரசூட்டில் இறங்குவாங்கள்ண்டு அதுக்காகவே இந்த சிறப்பு பேவு பிரிவில் இருந்த சில போராளிகளை இதுக்கென்றே கண்காணிப்பாகவும் இதே வேலையாகவுமே ஒரு இறுதி களம் வரைக்கும் இருந்தது. ஏன்னால் எந்த இடங்களில் வந்து இது இறங்கப்படும் என்ற ஏற்கனவே இதுக்குள்ள இந்தியா வந்து இறங்கிட்டன்றது தெரியும். அப்ப இந்த பரிசூட் அணி என்றது தொடர்ச்சியா இருக்கும்ன்றதும் தேசிய தலைவருக்கு தெரியும். இந்தியான்றது இந்த பரிசூட் அணியின் ஒரு பயிற்சி கொடுக்க பெற்றதும், இது கெதியில எங்கட மண்ணுக்குள்ள இறங்கும் என்றதும் இந்த ஊடுருவும் அணி மாதிரி இருந்ததும் என்றதும் தேசிய தலைவர் இதெல்லாம் பார்த்து இந்த எறிகண்ணைகள்ல இருந்து மக்களை காப்பாற்றுறது, இந்த விமானம் பேவுல இருந்து எங்கெங்க மக்கள் நிக்கணும் என்று காக்குறது, மக்கள்ற பொருளாதாரம், எங்கட பொருளாதாரம், மக்களிட கால்நடைகள், எங்கட இடங்கள் என்று தரன், இது மக்களினுடைய பாதுகாப்பு விஷயம் எல்லாம் நிறைந்து நின்ற ஒரு பூமி தான் அது. அந்த பூமியில இவர் சுற்றுலா போன மாதிரி பேசுகிற விடயத்தை இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள், இன்றைக்கு இவருக்கு காசு சேர்த்து கொடுத்தவர்களும் இந்த போராளிகள் என்று பின்னுக்கு நின்று இன்றைக்கு இந்த டிக்டாக்லையும் சரி, யூடியூப்லையும் சரி இந்த கூவுகின்றவர்கள், அவர்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இவர்கள் ஒரு நண்பனினுடைய தியாகத்தை அவமதிக்கின்ற வேலையை இவர்கள் போராளி. இப்ப யாரையும் போராளி இல்லை என்று நாங்கள் குறிப்பிட்டு விட முடியாது. ஆனால் உண்மையில் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், போராளிகளோடு கலப்படம் இருக்கிறது இங்கே. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்காக நாங்கள் உண்மையான போராளிகள் இல்லை என்று சொல்ல எங்களுக்கு கண்ணு போன எவ்வளவு எத்தனை 100 கணக்குக்கு மேற்பட்ட போராளிகள் நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். கண்ணுக்கு முன்னுக்கே அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நின்றவர்கள் எல்லாம் இருக்கணும். போராளிகள் இல்லை என்று இல்லை, போராளிகள் இருக்கணும். அப்ப ஏன் இதெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால், உணர்வுகள் செத்து போயிட்டு. அப்ப எந்த இடத்தில் உணர்வுகள் சேர்த்தது என்றால், இதைத்தான் நாங்கள் இலட்சியம் துடைப்பாக பார்க்கின்றோம். ஒரு நண்பன் என் அருகிலிருந்து விழுந்தவனுக்கு இன்னொரு ஒரு போராளி எப்படி இருக்கிறான், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. எனக்கு வலிக்குது. என்னுடைய நண்பன் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம், என் கல்லறையின் நாயகன், என் நண்பன், அவன் என் ஈழத்தின், என் தேசிய தலைவரால் செதுக்கப்பட்ட சிற்பம். எப்போதும் அவனின் தோளில் தான் இருப்பார்கள். எனவே நான் அதைத்தான் பேசுகிறோம். அதான் வலிக்குது எங்களுக்கு. அப்ப இவர்கள் என்றால் ஒரு களமுனையின்ற என்னை புரிந்து கொள்ளாமல், என்னுடைய நண்பர்களினுடைய அந்த செதுக்கி அந்த சிற்பத்தின் வலியை புரிந்து கொள்ளாமல், என் தேசிய தலைவரினுடைய மகுடத்தை நான் பேசுகிறேன் என்று புரியாமல், இதற்காகவே இணையதளங்கள் போட்டு இந்த இணையதளங்களை ஓடாமல் இவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்று இருக்கின்ற அந்த இளையோர்களுக்கு இவர்கள் கடத்துகின்ற போது, அவர்களின் குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் என்றாலும் 20 குடும்பங்கள், ஒரு 200 மனிதருக்குள் இது செல்லப்படும். அந்த 200 மனிதருக்குள் செல்லுகின்றது 2000 பேருக்கு செல்லப்படும். எனவே இனியாவது இவர்கள் இதை நிறுத்தி கொண்டு எங்களுடைய தேசிய தலைவருடைய மகுடங்களையும் காக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோமே தவிர, நாங்கள் யூடியூப்பில் விற்பனையாளர்கள் கிடையாது.
நாங்கள் ஒரு யூடியூப்பை போட்டுட்டு அதுக்கு வருமானம் தேடிக்கொண்டு அல்ல அந்த 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 சீமானோடு நிற்கின்ற யூடியூப்பாளரை வளைத்து போட்டு ஒரு தேசியம் பேசி உலக தமிழ் தேசியம் என்று பேசி ஏமாத்துகின்ற இந்த போலி எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு நண்பரும் எங்களுடைய தங்களுடைய இன்னுயிரை தந்து விளக்குல மண் அள்ளி போட்டிருக்கிறோம், ஒண்டா இருந்து சாப்பிட்டு இருக்கிறோம், ஒண்டா களம்ல இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் மிஞ்சி கிடக்கிற எச்சம், நாங்கள் இந்த மிஞ்சி கிடக்கிற எச்சங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களோட வேலையை பார்க்க முடியாது, எங்களால முடியாது. மிகுதியாக ஏதோ ஒரு வேலைக்காக நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அப்ப அந்த வேலையில இந்த கருத்தாக்கம் என்றது முக்கியத்துவம் பெறுறபடியால் நாங்கள் ஒரு கருத்தாக்கங்களை செய்கின்ற போது நல்லவர்கள் போல் வந்து எங்களோடும் பேசிவிட்டு அந்த கருத்தாடல்களை அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகின்ற போதுதான் நாங்கள் எல்லாரையும் பிளாக் பண்ணுங்கள் என்று சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் இது ஒரு பெரும் பணியை செய்கின்றோம். இன்றைக்கு எப்படி இந்த 16 ஆண்டுகளை ஈழத்தமிழர்களினுடைய இளைய தலைமுறையினர் பொய்யான விடயங்களுக்குள் சிக்கப்பட்டதை இனி அவர்கள் சிக்கப்படாமலாவது தங்களை பாதுகாத்து விட வேண்டும். எங்களுக்கு வயது அல்ல, இன்னும் இருப்பது எங்களுக்கு ஒரு சொற்ப காலம். இந்த சொற்ப காலத்தில் அவர்களுக்கு ஒரு பலமான விடயங்களை செய்து விட்டுவிட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நோக்கமே தவிர இதில் வேறு ஒன்றுமல்ல. உண்மையை சொன்னால் தேசிய தலைவருடைய போராளிகள் இவ்வளவு பேரும் செறிந்தவர்கள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இவ்வளவு மாண்பு பெற்றவர்கள், இந்த இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் ஆமையை பிடித்து சாப்பிட மாட்டார்கள், மானை கொலை செய்ய மாட்டார்கள் என்று பேசுகின்றதுதான் அதுதான் அவர்கள் தேசிய தலைவருக்கும் இந்த மாவீரருக்கு நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை. ஆனால் யாரோ ஒருவர் இப்ப இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் தமிழீழம் என்றது போல் வவுனியாவில் கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் எங்களுக்குள் இருந்தவர்கள் கிடையாது. அவர்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், புத்தளத்தில் இருந்தவர்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், அது அவர்களுடைய பிரச்சனை. மன்னாரில் பல இடங்கள் இருந்தது, எங்களுடைய கட்டுப்பாடு போன பின் இருந்திருக்கலாம். அதற்காக தமிழீழ வரையறை என்று இருந்த அந்த தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் காவல்துறை எங்கேயெல்லாம் நடமாடுகின்றதோ அது இதையெல்லாம் பாதுகாத்தது. இந்த மிருகங்களினுடைய காட்டு விலங்குகளில் இருந்து எல்லாமே பாதுகாக்க பெற்றது. எனவே நாங்கள் அதை ஏன் இங்கே உறுதிப்படுத்துகின்றோம் என்றால் இங்கே எங்களுடைய இந்த கனவை சுமந்தவர்களினுடைய மாவீரர்களுடைய தியாகங்கள் இங்கே சிதைக்கப்படும். எங்களுடைய தேசிய தலைவர் கட்டி பார்த்து வளர்த்த அந்த கொண்டு வந்த அந்த தமிழ் ஈழம் என்ற கோட்பாடு சிதைக்கப்படும். அந்த சிதைத்தலினுடைய வடிவமாக பாருங்கள். மேல எடுக்கவோ அல்லது கொஞ்சம் பொறுத்து ஆக்களை மேல் எடுக்கவோ வெயிட் பண்ணுங்க தரேன். என்ன வந்து குழப்பிக்கொண்டு நிற்கிறோம். ஏன்னா இதில் பெரும்பாலும் சீமானோட நிற்கிறார்கள். அப்போ சீமானோட கருத்து இதில் ஏற்க முடியாது. ஏன்னா நாங்கள் எங்கட இளைய சமூகத்தை, எங்களுக்கு என்ற ஒரு நாடு, எங்களுக்கு கொண்ட ஒரு தேசம், எங்களுக்கு என்ற ஒரு மாவீரர்கள், எங்களுக்கு கொண்ட ஒரு தலைவர். இதுல வந்து நான் வந்து ஒரு இது வந்து இதுல வந்து நீங்க இதென்ன என்னண்டா சீமானவர் வந்து ஆரம்பத்துல வந்து யார் தமிழர் பிரிக்கிற வேலையை வந்து செய்திருந்தார். ஆனா அவற்ற குடும்பத்திலேயே நாங்கள் போய் பார்த்தோம்னால் அவரே வந்து தமிழரான்றது வந்து ஒரு அவற்ற அப்பா வந்து தமிழர் இல்லை, அதே மாதிரி அவற்ற மனைவி வந்து தமிழச்சி இல்லை, அப்படின்னு அவற்ற பிள்ளை கூட வந்து தமிழ் இல்லை. அந்த ரீதியில வந்து யார் தமிழர் அங்க வந்து ஆக்களை பிரிக்கிற வேலையை செய்து போட்டு கடைசியா இவர் யார் தமிழர் சீமானுக்கு பின்னால் நின்றவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிற யார் தமிழர் யார் என்றால் சிங்கள இனவாதி அனுராதான் இவர்கள் கண்டுபிடிச்ச யார் தமிழர். அப்ப இவர்களுக்கு படு கவனமா இல்லையா அந்த இவர்களுக்கு பின்னுக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆக்களுக்கு கடைசியா சீமான் கண்டுபிடிச்ச யார் தமிழன் வந்து ஒரு சிங்கள இனவாதி அனுரா இருக்கும் போது இவர் எப்படி இவர்கள கண்ணாடியை போய் பார்க்கிறாரு, அந்த கண்ணாடியை இவர்களை பார்த்து சிரிக்குமல்ல, கேலி செய் இவர்கள மனச்சாச்சி இவர்களை கேலி செய்யாதா? இப்ப கருத்தாடல் என்றது தரன். இப்ப அதான் நாங்க சொல்றோம், கந்தையாவின் வீட்டில் நிற்கின்ற மாமரத்தில் ஒவ்வொரு இலைகளும் மாங்கனிகளும் மாங்காயும் இருந்தது என்பது நாங்கள் சொல்றோம். அது எங்களுடைய ஈழத்தில் அது உண்மையாகவே இருந்தது என்கின்ற இந்த சத்தியத்தை சொல்லுகின்றோம். ஆனா இவர்கள் அது அப்படி ஒன்றும் அல்ல, அது ஒரு காய்ந்த மரம் நிற்கிறது என்று இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு வாரது போன்று இந்த மாயை காட்டுகின்றார்கள். இது நாங்கள் இவர்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் முதலில் உங்களுடைய இந்த மண்ணுக்காக மடிந்தவர்களை நேசியுங்கள், அவருடைய திறமைகளை பாருங்கள், நீங்கள் அவர்களை போன்று சிற்பமாக மாறிவிடுவீர்கள் என்று இந்த திறமைகளை பேசாமல் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் உங்களுக்குள் வளர்த்து விடுவீர்கள் என்று உங்களை ஒடுக்குகின்றார்கள். எனவே இதை பேச வேண்டும், இதை கருத்துருவாக்கங்களாக நாங்கள் செய்ய வேண்டும். எங்களினுடைய தேசிய தலைவர் என்பவர் கருத்துருவாக்கங்கள், ஒரு இராணுவ உருவாக்கங்கள், வல்லமைகள்,
மாண்புகள், தியாகங்கள் என்று பார்த்து பார்த்து ஈழத்தை கட்டி வடிவமைத்து அது இந்தியாவாலும் இலங்கையாலும் சர்வதேசத்தில் பல நாடுகளாலும் அது துடைக்கப்பட்டிருக்கிறது. அது துடைக்கப்பெற்ற பிறகு அந்த இனம் மீண்டும் அந்த அந்த நுனியில் இருந்து பிடித்து எழும்பி விடுவார்கள் என்பதற்காக இங்கே பல நுட்பமான காயினர். அப்ப அண்ணா சொல்றாருதான், அரசியல்ல ஒரு கருத்தாடல் வருகின்ற போது அதை நீங்கள் கூர்ந்து பாருங்கள் என்கின்றார். அப்ப இந்த இந்த கருத்தாடல் ஏன் வருகிறது? இது தொடர்ச்சியாக எதற்காக எங்களுடைய ஈழ தேசத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவில் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டு தாங்கள் தடை செய்ததாக காட்டிக்கொண்டு எங்களுடைய மண்ணை அவர்கள் தடை செய்யாத விடயங்களாக காட்டுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கணும். அப்ப எங்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், இது உண்மை கிடையாது. உங்களுடைய நாட்டில் இந்தியாவில் எப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் தமிழீழத்திலும் தமிழீழ காவல்துறையை உருவாக்குகின்ற போது பல விதிமுறைகளை கொண்டு வந்து இதற்கும் ஒரு சட்டக்கோவையை உருவாக்கியவர் எங்களுடைய மேதகு அவர்கள். அப்ப நாங்கள் அதுதான் சொல்லுகின்றோம். எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து காலங்களையும் நேரங்களையும் இருக்கின்ற நிமிடங்களையும் எங்களுடைய மண்ணுக்காக மக்களுக்காக செலவழித்ததை இங்கே தனக்காக இந்த நேரங்களை இப்படி செலவழித்தார் என்று அந்த 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 அவருடைய மாண்பை இவர் சிதைக்கின்றார். அப்ப என்ன எங்களுக்கு அது வலிக்குது. அப்ப அதனால நாங்கள் பேசுகின்றோம். நீங்களும் கொஞ்சமாவது உங்களுக்கு இன்றைக்கு அவருக்கு பின்னுக்கு இவ்வளவு காலம் நின்றுட்டீங்கள், இது உங்களை சிந்திக்க வேண்டாமா? கதிராகியவர் சொல்றதுதான் என்ன? ஏன் நீங்கள் உங்களால் சிந்திக்க முடியல? தேசிய தலைவர் சொல்ற மாதிரி இன்னொரு தலைவரை பற்றி பேசக்கூடியவரா, இன்னொருவரை பற்றி புறம் பேசக்கூடியவரா? இதையெல்லாம் பேச முடியுமா? அண்ணாக்கு இருக்கிற நிமிடங்களுக்குள்ளேயே உங்களோட எத்தனை போராளிகளோட அந்த நிமிடத்துல நீங்கள் எல்லாம் நின்றிருப்பீங்கள். எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசியல் துறையில இருந்த போராளிகள் எல்லாருமே உங்களை அன்பா பார்த்தார். உங்களுக்கு அந்த இரவாகு நாள் நின்று அந்த பின்னேறம் வந்து உங்களோட படம் எடுத்த விடயங்களாக இருந்தாலும் சரி, இதை கொண்டு போய் உங்களோட அம்மா அப்பாட்ட குடுங்கோண்டு சொன்ன விடயங்கள் உங்களை எவ்வளவு கௌரவிப்பார். அந்த நேரத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அண்ணா எவ்வளவு விஷயங்கள் எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் இவரை கூப்பிட்டு விட்டு இருத்தி அவன் பிள்ளை, இது தேசிய தலைவர் பேசுற விடயமா? இது தேசிய தலைவர் பேசுவாரா? அப்ப நீங்கள் என்ன சொல்லணும்? இங்க வாங்கோ சீமாண்ணா, நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. நீங்க உங்களோட அரசியலுக்கா தேசிய தலைவருடைய கொள்கை எடுக்கிறீங்களா? எடுத்து நில்லுங்க, இறுதி வரைக்கும் நில்லுங்க. உங்களுடைய தமிழ் தேசியம் தேசிய தலைவர் நில்லுங்க, அதுக்கு நில்லுங்க. தேசிய தலைவர் மாண்பப்படுறீங்களா? பெருங்கோ. இதுக்கு ஏன் நீங்க அவமானப்ப உங்களுக்கு சீமானவர்கள் வந்து அவரே வந்து ஓப்பனாவே பேட்டி கொடுத்துருக்காரு. எங்களை தேசுறவர் வந்து ஒருமையில தான் பேசுறான்னு மனசு வந்து தலைவரப்பாண்டு மனசு வந்து கேட்கறான்னு வெக்கமே இல்லாமல் இதான். அதே மாதிரி எங்கட பொட்டமணியை வந்து இவ்வளவு தூசணத்துல சீமான் பேசியபடியா இந்த ஆடியோ இருக்கு. அதே மாதிரி போராளிகள், அதே மாதிரி போராளி ஒரு தளபதியின் துணைவியார வந்து சீமான் ஆக்கள் வந்து எப்படி ஒருமையில திட்டுறதும் அவ்வளவு கேவலமா வீடியோ போட்டுக்கொண்டு அவ வந்து பொட்டமணி இதுல வந்து பொட்டமணிக்கு எதிராக வந்து சீமான் சொன்ன விடயத்தை வந்து கேள்வி கேட்டபடியால் அவருக்கு எதிராக வந்து எவ்வளவு அவர்களுடைய யூடியூபர்ஸ் வந்து கேவலமா செய்தார்கள். எங்களுக்கு எதிராக வந்து எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை தானே. அது இவங்க எங்களுக்கு தேவை, எங்கட புனிதர்களுக்காக எங்களை என்னவாவது செய்யட்டும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட அன்னையின் உண்மையான அவருடைய மாண்புக்காக எங்களை என்ன வேணுமா? எங்கள்கிட்ட எவ்வளவு ஆடியோக்கள் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்குது. எங்களோட பழகிட்டு எங்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. நாங்களான அந்த மாண்போட இருக்கிறோம். இங்கே யாரையும் நாங்கள் இதுகளெல்லாம் போட்டு சொல்ல வேண்டாம். நாங்கள் வந்தோமா, தரன் இவ்வளவு காலம் நீங்கள் இருந்து செய்தீங்களா? எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரம் கிடைக்கிற நேரம் தரன் உங்களோட எங்களுடைய தேசிய தலைவரினுடைய அந்த நுணுக்கமான அறிவும் அவர் போராளிகளை செதுக்கிய அந்த போராளிகள் தான் மாவீரர்களாக மாறப்பட்டார்கள். அந்த மாவீரர்களினுடைய நண்பர்கள் இன்று குறிப்பிட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நண்பர்களினுடைய கௌரவத்தை கொடுங்கள். எங்களுடைய தேசிய தலைவரை பார்த்து வளர்ந்த நீங்கள் அந்த நேரத்தை பார்ப்பதற்கு எங்களுடைய போராளிகள் என்று மிகுதியாக இருக்கின்ற பெரும்பாலான போராளிகள் தேசிய தலைவர் அவர்களை கண்டு வாழ்ந்தவர்கள். ஏனென்றால் இதற்கு முதல் ஒரு காலம் இருந்தது. அதாவது எங்களுடைய திருகோணமலை மாவட்டமாக இருந்தாலும் சரி, மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய முகத்தை பார்த்திடாமல் மாவீரர்களாக மடிந்த மாவீரர்கள் இருக்கிறார், பார்க்காமல். எனவே இது ஒரு உண்மை விஷயம் இருக்கிறது. ஆனால் மிகுதியாக இருக்கின்றவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லாரும் எங்கட அண்ணாவை ஒரு முறையேனும் அந்த அந்த பார்த்த அந்த வரலாறுகளும் அந்த இதயத்தோடு ஒட்டியிருந்த ஈரமும் இருந்தால்
அந்த உங்களோடு அன்னாட அந்த புன்னகையை பாருங்கள். அவர் யாரோடையும் பேசக்கூடியவரா, ஒரு அரசியலை விமர்சிக்கக்கூடியவரா, அல்லது ஒரு அண்ணா தேசிய தலைவர் அவர்கள் உண்மையிலேயே நான் தேசிய தலைவரை சந்தித்த காலங்களில் இருந்து ஒரு ஒரு பண்டியாக இருந்த உரித்து அதை கொலை செய்து அதை அந்த இறைச்சி உரிச்சு கொண்டு வந்த அந்த அந்த அதில் பார்த்தவரே கிடையாது. நாங்கள் பல முறை பதிவு செய்திருக்கிறோம். அது அது நாங்கள் மணலாத்து காட்டில் அண்ணாக்கள் இருந்து வரிவினும் மணலாத்து போராளிகள் மணலாறுல இருந்த போராளிகளை பொறுத்தளவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டமாக தேசிய தலைவர் என்ற போராளிகள் தான் எல்லாரும். எனவே அவர்கள் எல்லாம் நிற்கின்ற போது அவர்களுடைய அந்த மணலாறு காட்டில் தான் இந்த பண்டிகள் அதிகமாக இருக்கிறது. வேட்டையாடி அன்றைய காலம் இதை சுடுவார்கள், ஏதோ அந்த பரண் அமைத்து அதை செய்து சாக்கில் கட்டி கொண்டு வருவார். அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற போராளிகளும் வரும்போது அதையும் கொண்டு வருவார்கள். எங்களுடைய திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த போராளிகள் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவார்கள். எனவே இதுகளை சேமித்து வைத்து வாழ்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்பதை இந்த இளைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லா சாப்பிட்டு எங்களுடைய மாவீரர்கள் மடிந்தது கிடையாது. அன்புக்குரிய இந்த போராளிகளே, மிகுதியான எச்சங்களே, உங்களுடைய நண்பர்கள் சாப்பிட்ட ஐயா எங்களுடைய போராளிகள் மடிந்தார்கள். நீங்க என்ன மனுஷர் ஐயா? உங்களுக்கு எனக்கு இதயம் வலிக்குது ஐயா. ஒவ்வொரு இன்றைக்கு இவர்கள் எல்லா வீடியோவையும் பார்க்கக்கூடிய அளவு இந்த 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 யூரோப்புக்கு வந்து எனக்கு ஒரு வசதி இருக்குது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவு போராளிகள் நாட்டில் பார்க்கலாமே, இதுக்கு நாங்கள் இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க. எனவே இதெல்லாம் பார்த்து வலிக்குது ஐயா. நீங்கள் எல்லாம் இங்கே பார்த்தா எவ்வளவு காலம் வந்த நீங்கள், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்கள். எனவே நாங்கள் சொல்றது தரன் என்னென்றால், உங்களோட நண்பர்களை காப்பாற்றுங்கூடா, அவங்களோட தியாகங்களை மதிங்கூடா. உங்களை நம்பித்தாடா உங்களுக்கு அருகில் நின்றாங்க. அவன் எவ்வளவு புனிதத்தோடு இருந்தால் உங்களுக்கு என்ன பயிற்சிக்கு போறது, வாரது, அந்த ட்ரைவ்ல கிளீன் பண்றது, உங்களோட விளையாடுறது, சிரிக்கிறது, இதை செய்த ஒரு மறவனினுடைய அந்த கண்ணுக்குள் இருக்கிற காட்சி உங்களை விட்டு என்னையா அவ்வளவு சுயநல வாழ்க்கை உங்களுக்கு? ஒருவன் பேசுகிறான் என்றால் அந்த இடத்துல உங்களுக்கு நிறுத்துங்கோ. தேசிய தலைவர் அவர்களையும் எங்களுடைய போராளிகளின் வீரங்களையும் ஒழுக்கங்களையும் பேசினால் வடிவமைங்கோ, அதோட பிரச்சனையும் அல்ல. ஆனால் அலங்கோரமாக பேசி ஒரு வரலாற்றை இனி வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் இப்படி வாழ்ந்தோம் என்று ஏன் சூட்டப்படுகிறது? இதே எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணில் நாங்கள் ஆமை சாப்பிடுகிறவராக எம்மை ஏன் சித்தரிக்கின்றார்கள்? நாங்கள் மானை பிடித்து சாப்பிடுவராக ஏன் இன்றைக்கு நீங்கள் இந்த புலத்தில் திருகோணமலைக்கு போங்க, திருகோணமலையில பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, எத்தனை ஆயிரம் மான் நிற்கிறது. அப்ப நீங்கள் இது என்ன சொல்ல போறீங்கள்? உங்களுக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கங்களும் ஆமியும் பொலிசும் இருக்கிறோடைய தான் அதை வாழ வைக்குது. இதே விடுதலை புலிகள் இருந்தா சுட்டு சாப்பிட போயினோம் என்ற வரலாறு சொல்ல போறீங்களோ? அப்ப இதைத்தானே ஐயா சொல்றோம். இந்த எண்ணங்களை உடைச்சு எறிங்கோ ஐயா. நாங்கள் எங்களினுடைய மாவீரர்கள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இதைவிட ஒரு அழகான நாட்டையும் ஒரு அழகான கட்டுப்பாடுகளையும் எமக்காக கற்பித்தார் என்ற சத்தியத்தை சொல்லுங்க ஐயா. அதை சொல்லிட்டாவது செத்து போங்க ஐயா. ஏனையா இப்படி ஒரு சகுனி வந்தா நீங்க ஏன்னா 9 சகுனியா மாறுறீங்கள்? சாகும் வரைக்கும் நேர்மையா நில்லுங்கோ ஐயா. சாகும் வரைக்கும் அந்த இலட்சியத்துல நில்லுங்கோ. நீங்க யாரு தமிழீழத்தை கொடுத்தாலும் எங்களுடைய தமிழீழம் இதுதான். நாங்கள் ஒரு சிங்கள் இன்றைக்கு அனுராவை தூக்கி கொண்டு கண்டவர் போறவர் எல்லாம் பாரு. எங்களுக்கு அனுரான்றது ஒரு கந்தையாவினுடைய காணியில் நிற்கின்ற ஒரு காய்க்காதம் ஒரு மாமரம், அவ்வளவுதான். நீங்கள் அவருக்கு காய்த்ததாக, பூத்ததாக, பழம் தந்ததாக, கனி தந்ததாக போய் பாருங்கள் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம். நாங்கள் இதெல்லாம் நம்ப போறவர்கள் அல்ல. எனவே நீங்க இதை நிறுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. இல்லையோ ஒதுங்கி இருங்க. எங்களுடைய சமூகத்துக்கு அரசியல் கருத்தரங்களை செய்யுங்க. இல்லையோ ஒதுங்கி. இதுல வந்து சொல்லும் போது இப்ப எங்களோட இந்த அர்ச்சுனா விடயத்துல காவல்துறை அதிகாரிகள் என்று பல பேர் கழிச்சிருக்கிறோமே. இவர்கள் எல்லாம் சீமான் இப்படி மிருகவாத நாங்கள் செய்த மட்டும் சொல்லி இதன்னும் போது ஏன் இவர்கள் வாய துறக்கணும்? இவர்களுக்கு தான் இந்த சட்டங்கள் தெரிஞ்சவர்கள், சட்டங்களை அமல்படுத்தினவர்கள். இவர்கள் ஏன் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறார்கள்? என்னண்டா தரன், எனக்கு இப்ப இங்க இப்ப உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாட்களை கடத்தின பிறகு இன்றைக்கு மெல்ல போக இந்த ஒரு காணொலிகளும் எல்லா போராளிகளும் அல்ல வேறு யாருமங்களை அனுப்பி விடக்குள்ள எந்த இதயமெல்லாம் கொதிக்குது தரன். அண்ணா உண்மையிலேயே இந்த கண்ணால இந்த விஷயங்களை அவருக்கு டைமே இருக்காது தரன். அவருக்கு இருக்கிற டைம் இருந்தா ஏதாவது படிப்பு விஷயங்களும் ஏதாவது ஆக்க விஷயங்களும் எழுதுற விஷயங்களும் தான் இருக்குமே தவிர அதான் நாங்கள் எங்கட தம்பி சால்ஸை பற்றி ஒரு இடையில ஒரு சின்ன விஷயங்கள் சலசலப்பு வந்தது. அண்ணா உடனே கூட்டங்கள் கூடி உடனே சொன்னார் சொன்னா
இன்னொருவரை பலவீனமாகாதீங்க. நீங்க பலமானவர்களாயிருங்கோ. இன்னொருவரை பற்றி நீங்கள் பேசுறதா இருந்தால் நீங்கள் பலவீனமாக்கப்படுவீர்கள். நீங்கள் எப்போதும் பலமாக இருங்க. நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் தரன். எனக்கு உண்மையா உடன்பாடு கிடையாது. ஆனா நான் ஏன் ஏன் இந்த இணையதளத்துக்கு வந்தேன்னு சொன்னா, என்னால் இதால நான் பலவீனமாயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு உறுதியாகவும் இலட்சியத்தோடும் நிற்கிற நாங்கள், எங்களுக்கு இந்த போராளிகளுடைய தியாகங்கள், அந்த செதுக்கப்பட்ட அண்ணாவினுடைய வடிவங்கள் எல்லாம் அவர்கள் இன்றைக்கு பேசி வைக்கிற காணொளி ஒவ்வொரு அனுப்பும் போது நெஞ்சமெல்லாம் கொதிக்குது தரன். அண்ணா ஒரு 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 பெரும் மாண்பு தரன். அண்ணா அவர்கள் அந்த ஒரு நிமிடத்தை கூட எங்கட போராளிகள் வீணாக்க மாட்டேன். அண்ணாவை சந்திக்க வந்தாலும் அண்ணாட கண்ணே பாப்பினும் போராளிகள். அண்ணா பேசுறத அப்படியே இருப்பாங்க போராளிகள். அண்ணா எத்தனை மணித்தெல்லாம் பேச மாட்டாரோன்னு போராளிகள் எல்லாம் இருப்பினும். ஆனா இவர் சொல்லி இருக்கின்ற கதைகள் இப்ப போராளிகள் அனுப்புகின்ற போது ஐயோ என்னால தாங்கவே முடியல. எனவே என்னுடைய சமூகமே, எங்களுடைய தேசிய தலைவர் இந்த உலகத்தில் அது ஒரு வரம். எங்களுடைய போராளிகள், இந்த மாவீரர்கள் ஒரு வரம். அந்த வரங்கள் செதுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அண்ணா அவர்கள் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வாழ்ந்த சிந்தனையில் உள்ளவர் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் நிறுத்திக்கொண்டு அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாய்ப்பளிப்போம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தரன். வணக்கம் கதிர் அண்ணா. அப்படி சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அண்ணா நாங்களும் சுகமா இருக்கிறோம். ஆமாம், நான் வேலை செய்யற இடத்துல தான் நிக்கிறேன். நைட் ஷிஃப்ட் வேலை. அப்போ ஒரு பிரேக் கொண்டு, சின்ன பிரேக் கொண்டுக்கு வந்துட்டான். சரி என்று கட்டி பார்த்தேன். நீங்கள் கிரணையில் லைவ் போட்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்போ ஒரு மணி தேவத்துக்கிட்ட வருது. அதான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லைவ் போட்டு உங்களோட மனக்கவலையையும் ஆதங்கத்தையும் உணர்ச்சி பூர்வமா எங்களோட மக்களுக்கு தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறீங்கள். ஆனா பாக்குறீங்க தானே, அதுக்கு எந்த தூரத்துக்கு ஒரு சனம் கேட்கறதுக்கு கூட விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லாத மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார். அது நீங்க வேற விதமா பார்க்கணும். இது இந்த இதுல கூட அவருக்கு வேலையில் நிக்கட்டும் தர. நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. அது என்னென்றால், நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு நாள் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். எங்கட மறவர்கள் ஒவ்வொருவரும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களோட இன்னுயிரை தரக்குள்ளையும், அவர்கள் அந்த முடிவு எடுக்கக்குள்ளையும், அவர்கள் ஒரு தளபதியா, ஒரு போராளியா, ஒரு தலைவனா நின்று வீரகாவியம் அடைஞ்சிருக்கிறார்கள். அது எல்லா போராளியும் இறுதி களமுன நொட்டி வரைக்கும் எங்கள்ட போராளிகள், எங்களுடைய தேசிய தலைவரை நேசித்த ஒவ்வொரு மாவீரரும், மிகுதியாக இருக்கின்றவர்களும், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ நாங்கள் அப்படியே வாழ்ந்தது செத்து போவோம் ஐயா. எங்களுடைய நண்பருக்காகவும் எங்களுடைய தேசிய தலைவருக்காக நாங்கள் ஏனையா இவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும். ஏன்னா மிகுதியா இருக்கிற எச்சங்கள் நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவருக்கு விசுவாசமா, எங்களுடைய நண்பர்களுக்கு விசுவாசமா நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்தா போதும் ஐயா. சீமானுக்காக விசுவா வாழணும் என்று தேசிய தலைவர்களுக்கு கற்பித்தவரா இல்ல. நாங்கள் இதுல ஒரு நான் என்ன இதை சொல்ல விரும்பினா, இந்த இங்கே ஈழத்தமிழ் மத்தியிலே கழிவுகளா இருக்கிறார்கள் வீடியோக்களை இந்தியா இலங்கை அரசாங்கங்கள் அவர்களுக்கு தெரியாமலே அந்த இதுகளுக்கு காசு கொடுத்து அவர்களை ஓட வைக்கிற வேலையை இலங்கை இந்தியா அரசாங்கம் செய்யுது. அதே மாதிரி எங்களை போன்ற உண்மையான காணொலிகளை ஓட விடாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளவு வேலை அவர்கள் செய்கிறார்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். என்ன தரன் செய்யட்டும். இது ஆருக்கு இதால பிரச்சனை தரன். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது எங்களினுடைய இந்த கனவுகளை சுமந்த மாவீரர்களுடைய கனவுகளை பலப்படுத்தணும். அதை பலப்படுத்தணும் என்றால் அந்த விதியினுடைய வரலாற்றில் கருவில் இருக்கிற குழந்தைகளினுடைய ஒரு அரசியல் யாப்பினை உருவாக்க வேண்டும் என்றால் அது ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கு. அதை எவ்வளவுக்கு பலப்படுத்தணுமோ பலப்படுத்தி நிற்கணும். ஒரு தேசிய தலைவரின் கொள்கையோடும் எங்களினுடைய நண்பர்களின் மாவீரரின் கொள்கையோடும் தான் எங்களுடைய மூச்சு போப்பு. நாங்கள் இருக்கும் வரைக்கும் இப்படித்தான் வாழப்போம். நாங்கள் இங்கே யாருக்கும் விசுவாசிகள் கிடையாது. நாங்கள் இங்கே எவருக்காகவும் இங்கே நாங்கள் போராட்டம் பண்ண. எங்களுடைய மாவீரர்கள் அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர். எங்களுடைய தேசிய தலைவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எவ்வளவு பிரச்சனைக்குள் இருந்தார், இதுக்கெல்லாம் நேரமாயா இருக்கு. நீங்க பேச வேண்டுமா இல்லையா? ஒரு உண்மையான ஒரு ஈழத்தமிழனா பேச வேண்டுமா இல்லையா? எனவே இந்த வலிகளை தான் நாங்கள்
பேசுகிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற மிக பெரும் பலிகள் எங்களுடைய மாவீரர்களை அந்த அடுத்த தலைமுறையிடம் அவருடைய தியாகங்களை கடத்துவதற்கு இவர்கள் வேறொரு விடயத்தை கடத்துகிறார்கள். உண்மையான விடயங்களையும் ஈழத்தமிழர்களின் அறிவார்ந்த செயல்களையும் கடத்தாமல் ஏதோ ஒன்றை கடத்துகின்றார்கள், ஏதோ ஒரு வரலாறை கடத்துகின்றார்கள். எனவே உங்களுடைய பெரியப்பாவும் சித்தியும் பெரியம்மாவும் மாமாவும் மாமியும் உங்களுடைய சகோதரனும் சகோதரியும் எப்படி ஒரு பல்கலைக்கழகம் இல்லாமலே அவர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட அந்த சிற்பங்கள் இந்த மண்ணுக்குள் உறங்குகின்றார்கள். எனவே நீங்கள் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார்? ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் யார்? நாங்கள் எவ்வளவு அறிவார்ந்த சமூகம் இந்த 16 ஆண்டுகளாக இந்த இலட்சியத்தை துடைத்து நிற்கின்றோம், யாரோ சொல்லுகின்றதுக்குள் போய் சிக்கப்பட்டு நிற்கின்றோம் என்று உங்களை நீங்கள் ஒரு முறையேனும் சிந்தியுங்கள். கீழே வந்து பொங்கு தமிழுக்கு பின்ன தமிழ் வீரம் என்ற ஒரு சகோதரம் வந்து எழுதியிருக்கிறார். உலகளாவிய தமிழ் தேசத்தையும் இணைந்து பயணிப்பது எங்களுக்கு பலம் தானே என்று. இல்ல, உலகத்துல தமிழ் தேசியம் என்று ஒன்று கிடையாது. உலக தமிழ் தேசியம் என்று ஒன்றுமே கிடையாது. இப்ப உலகத்துல வந்து மொழி மட்டும்தான் இருக்கிறது. உலகத்தினுடைய அடையாளம் என்பது, தமிழர்களினுடைய அடையாளம் என்பது அது தமிழ் மொழியினுடைய அடையாளம். தேசியம் என்பது நிலம் சார்ந்தது. நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். தேசியம் என்பது சகோதரரே எங்களுடைய நிலம் சார்ந்தது. அந்த நிலம் சார்ந்ததுக்காகத்தான் அண்ணா இந்த கல்லறையை, மாவீரர்களுடைய கல்லறையை வைக்கும் போதும் இந்தியாவில் விழிப்புணடைந்து சிகிச்சைக்காக கொண்டு வந்து அவர்கள் வீரகாவியம் அடைந்ததும் அங்கே கல்லறைகளை வைக்கக்கூடாது, கல்லறை நினைவு கற்களை ஊண்டப்பட்டது. ஏனென்றால் நிலம் என்பது இந்த காலனித்துவ நீக்கத்துக்கு பிற்பாடு அது இயற்கையாகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிலம், ஒரு மொழி, அங்கே பூர்வமாக வாழ்ந்தவர்கள். இது அவர்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு வழிவகுக்கிறது. எனவே நாங்கள் உலக தமிழ் தேசியம் என்று பேசினீர்கள் என்றால் உங்களை யாரோ ஏமாற்றுகின்றார்கள். உலக தமிழ் தேசியம் என்று ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் மொழி இருக்கிறது. இப்ப நீங்கள் உதாரணமா பார்த்தீங்கன்னா அரபு மொழி 26 நாடுகளில் அதை அங்கீகாரம் செய்திருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் உலக அரபியர்கள் என்று யாருமே எந்த இடத்திலும் அவர் தங்களை சொல்ல மாட்டார்கள். நாங்கள் எல்லாம் உலக அரபியர்கள் என்று சொல்றோம். அவர்கள் தங்களினுடைய நாடு, இப்ப நாங்கள் தமிழ் ஈழம் என்று கோட்பாடோடு வாழ்றது போது எங்களுடைய கோட்பாடு என்ன? தமிழ் ஈழம். அப்ப இந்த தமிழீழத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த காய்நகர்த்தலை செய்ய வேண்டும். அப்ப இது எப்படி இருக்க வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கின்ற இந்த மக்களினுடைய நாடாளுமன்றங்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவது. உலகத்தில் இன்று கேரளா, தமிழ்நாடு, அங்கே இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழி வழி, அப்ப 24 மொழி வழி மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 24 மொழி மாநிலங்களிலும் எங்களினுடைய இந்த சுயநிர்ணய உரிமையை சார்ந்தும் இந்த போர்க்குற்றம் சார்ந்தும் இந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள். அப்ப இது முன்னெடுக்கின்றபடியால் தான் நாங்கள் இந்த சர்வதேசத்தில் அதை இலகுவாக கட்டமைக்க முடியும். அப்ப நீங்கள் இதை எங்களுடைய வடமாகாணத்தில் ஐயா விக்னேஸ்வரன் கொண்டு வரப்பட்ட இந்த இன அழிப்பும், அம்மையார் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானங்களும் இது ரெண்டும் வலுவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மீண்டும் கேரளாவிலும் தெலுங்கிலும் இது அவருடைய நாடாளுமன்றங்களில் உடைக்கும் அவர்கள் இந்த வேலையை செய்கின்றார்கள் என்று அங்கேயும் கொண்டு வந்து தேசிய தலைவர்களையும் ஈழத்தமிழர்களையும் ஒரு எதிரியாக காட்டி வைத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உலக தமிழர்கள் என்று இங்கே ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் எங்களுடைய நிலத்தை சார்ந்தவர்கள். எங்களினுடைய நிலத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் நீங்கள் ஈழத்தமிழர்கள். எனவே நாங்கள் மலேசியாவில் இருக்கின்ற சித்தப்பாவின் பிள்ளையோடும், எங்களுடைய சிங்கப்பூரில் இருக்கின்ற பெரியப்பாவின் பிள்ளையோடும், எங்களினுடைய பெரியம்மாவின் பிள்ளை தமிழ்நாட்டில் இருக்கின்றவரோடு நாங்கள் இணைந்து நிற்க வேண்டுமே தவிர இது உலக தமிழ் தேசியம் என்று உங்களை நீங்கள் ஏமாற்றுகிறோம். அப்படி ஒரு எந்த ஒரு யாப்பிலையும் சர்வதேசத்தில் இருக்கின்ற நாங்கள் இன்றைக்கு சர்வதேசத்திற்கும் வந்து பல நுணுக்கமான அமைப்புகளோடும் உரையாடி, சட்டத்தர உரையாடி இந்த உலக தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற வரையறையும் உலகத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறதா என்று நாங்கள் ஆய்வுகள் செய்த பிறகு அப்படி ஒன்றும் அல்ல. அது ஏன் அதை சொல்லுகின்றார்கள் என்றால் எங்களை அதற்குள் கொண்டு வந்து கலந்து விடுவது. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப 8 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு 35 லட்சம் மக்கள். அப்ப இதை கொண்டு வந்து அதுக்குள்ள கலந்து விட்டால் அப்ப நீங்கள் கூடி வாழ்பவர்கள்.
அப்ப கூடி வாழுகின்ற தத்துவத்தை தான் இன்றைக்கு இந்த இயற்கை அனர்த்தம் பெறாவிட்டிருந்தால் ஒரு நாடு ஒரு தேசம் என்று சொல்லி இலங்கையில் எல்லா மக்களும் சேர்ந்து பெரும் கொண்டாட்டத்தை உலக தேசத்துக்கு சொல்லி இருப்பார்கள். உலக தேசம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 ஒரு அமைதியான நாடாக ஒரு 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 அந்தந்த நாடுகளை கௌரவித்தது படி அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற பல பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் உலக தமிழ் தேசியம் என்று ஒன்று கிடையாது. நாங்கள் உலக தமிழர்கள் என்று நீங்கள் வைத்தால் கூட அதுவும் எங்கள் விடுதலை பெற வேண்டிய ஒரு இனத்திற்கு அங்கே அது இடையூறாகத்தான் இருக்கும். ஒரு விடுதலை பெற வேண்டிய ஒரு இனம் அது தன்னுடைய அடையாளத்தை தொடர்ச்சியாக பேச வேண்டும். அந்த அந்த தன்னுடைய அடையாளத்தை பேச தவறுகின்ற இனம் நீங்கள் விடுதலை பெற முடியாது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஏன் இலங்கையில இருக்கிற முஸ்லிம் மக்கள் தங்களை முஸ்லிம் மக்கள் ஆகவே ஏன் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம்? நாங்கள் பலர் தான் இன்று இருக்கின்ற இளைய சமூக பிள்ளைகள் தாங்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற நுட்பங்கள் என்ன, நூதனங்கள் என்ன, நாங்கள் யோசிக்க வேண்டும். அப்ப அவர்கள் 35 வருஷம் வந்து வாழ்ந்தாலும் எங்கேயோ புத்தளத்தில் வாழ்ந்தவர்கள் வவுனியாவில் ஓடி வந்து தங்களுடைய 2011 மீள் குடியேற்ற திட்டத்தின்படி இந்தியாவுக்கு வீடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கிறோம், வந்து அமர்ந்துட்டினோம் தங்களுடைய நிலத்தில். ஆனால் இன்றைக்கு 83ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழன் தன்னுடைய கோப்பின் அடிப்படை தமிழீழம் என்ற கோப்பின் அடிப்படையில் வாயால் பேசிக்கொண்டிருக்கிறானே தவிர தானும் இங்கே வந்து இங்கேயும் தன்னுடைய உயிரையும் மாய்த்து தன்னுடைய பிள்ளைகளினுக்கு திருமணம் செய்து அவர்களுடைய பிள்ளைகளும் பிறந்து அந்த நாட்டுக்கு அவன் சுற்றுலா மட்டும் போய் வந்து தங்களை இலங்கையன் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அனர்த்தத்துக்கு நிற்கின்றானே தவிர அவன் அந்த மண்ணை கௌரவிக்க வேண்டும் என்று நினைக்கல. ஏன்னா நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. அரசியல் என்பதை படியுங்கள். எந்த இடத்திலும் எந்த இதுவரை காலங்களும் காலனித்துவ அரசியலுக்கு பிறகாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஒரு சுயநிர்ணய உரிமையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் எந்த மானுடர்களும் தத்துவங்களை கொண்டு வந்தவர்களும் ஒரு தேசமாக தமிழ் வீரமன் நீங்க அவருக்கு மேல வாங்க, உங்களுக்கான நேரம் தரப்படும், நாங்கள் உங்களுக்கான பதிலை வந்து நாங்கள் தெளிவா உங்களுக்கு தருவோம். ஒரு இதுவும் இல்லாமல் மேல உங்களுக்கான இல்ல அவருக்கு சீமானோட நிக்கிறார்களுக்கு கதை சொல்லி நேரங்களை வீணாக்காதீங்க. சீமானோட நிக்கிறார்களுக்கு கதை சொல்லாங்க. ஈழத்தமிழன் என்று சொன்னா அவன் எப்படி விடுதலை போறா மட்டும் கதைங்க. சீமானோட நிக்கிறாக்களை உண்மையிலேயே ஏற்றாதீங்க. ஏன்னா ஒரு நேரம் வேஸ்ட் தரேன் அவங்களுக்கு வந்து இந்த ரோ வந்து என்னத்துக்கு குழுக்களா இப்ப அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை. அவர்கள் வந்து அந்த தமிழ் அது வந்து இல்ல நீங்க ரோவோட நடவடிக்கையை பார்க்கணும். இலகுல வந்து அவங்க கையாளுறாங்க, மனிப்புலேட் பண்றாங்க. அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினா தானே அவர் உண்மையா வந்து தெரியாதவர்கள் அவருக்கு தெளிவுபடுத்தலாம். நீங்க தெளிவுபடுத்த இயலாது. ரோ வந்து என்னென்றால் இந்த அமைப்புகளை உருவாக்கி கொண்டு தேசிய தலைவர் இந்த ஒரு ஈழம் என்ற கோட்பாடு கொண்டு வரக்குள்ள ஏன் இந்த இலங்கையோடும் போய் ஒட்டுக்குழுக்களா இருந்தாங்க, ஏன் இந்தியாவும் போய் ஒட்டுக்குழுக்களா இருந்தாங்க? அவங்களோட நடவடிக்கைக்குள்ள நிற்கிறாக்கள் வந்து அவங்களுக்கு எதுக்கும் மாறாது. தாங்கள் தான் சரி என்று கொண்டு நிற்பாங்க. நாங்கள் இங்கே பேசுவது எங்களுடைய நிலம் இல்லாமல் நாங்கள் உலகத்தமிழர் என்று சொல்லி இந்த சர்வதேசத்தில் எந்த இடத்திலும் விடுதலையாக முடியாது. நீங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்காது. நீங்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்தாலும் நீங்கள் கூடி வாழுங்கள் என்றதான் சொல்லி இதுல வந்து திருப்பி சீமான் வாயால வட சொல்ற பொய்களையே எல்லாம் வந்து இவர் வந்து எங்களோட மக்கள் மத்திக்குள்ள விஷங்கள் போல வந்து பரப்புறார்கள். சுபத் தமிழ்ச்செல்வன் வந்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு வந்து சீமான் வந்து எங்களை பேசுறவர் நின்று மான்கரையில இருந்து ஆமக்கரையில எல்லாம் உட்கார்ந்து வடிவா வந்து விருந்து வர விவசாயம் கிடைச்சி சாப்பிட்டு கொண்டு வந்தார். சீமான் வந்து சொல்ற வடையை வந்து நம்பிக்கொண்டு அதுவும் வந்து எங்க தேசில ஒருமையில திட்டுற ஒரு ஆளை எங்க தளபதியில ஒருமையில திட்டுற ஒருவர் வந்து இவர்கள் ஈழத்தமிழர் சொல்லிக்கொண்டு அவருக்கு பின்ன போய் நிற்கிறார்கள் என்றால் இவர்களை வந்து உண்மையா வந்து ஒரு ஈழத்தமிழ் தாயும் தாப்படும் தான் பெற்றார்கள் ஒரு கேள்வியும் வந்து இவர்களுக்கு எழுத வேண்டாம். அவர்கள சுதந்திரம் கருத்தாடல்கள் அவரோட சீமான போய் நிக்கிறது அவர்களோட பிரச்சனை. நாங்க கேட்கறது ஒரு சுய அறிவுன்றது இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப இவர் கேட்கிற நீங்க பாருங்க, இந்த கருத்தாடலுக்குள்ள போங்க. இதுக்குள்ள கருத்தாடல் பாலஸ்தீனத்தை பற்றி கேட்கிறார். பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை என்ன ஐயா? உதத்தனை ஐயா சொல்றோம், இதுகளைத்தான் படிங்கோ ஐயா. ஈழத்தமிழர்கள் இதை பற்றி நாங்கள் பல முறை பேசிட்டோம் ஐயா. ஈழத்தமிழர் கருத்துக்களை கேளுங்க. அதுதான் திருப்பி இந்த ஒளிபரப்பிச்சோம். ஈழத்தமிழர்கள் போர் நடந்த காலங்கள் என்பதும் அரசியல் என்பதும் அது அவர்களுடைய வடிவம் என்பது வேறு.
பாலஸ்தீனத்தினுடைய வடிவம் என்பது வேறு. போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய விடுதலை என்பது அது எப்படி சாத்தியமாகின்றது என்பது சர்வதேச மக்கள், அது உலக மக்கள், அது உலக தமிழர்கள் கிடையாது, இல்ல உலகத்தின் அவர்களில் இருக்கின்ற அவர்களின் நாட்டில் எல்லாரும் இருக்கின்றார்கள். அவர்கள் எதையும் தனிய பாலஸ்தீன மக்கள் என்றுதான் அவர்கள் எல்லாருமே கோஷமிட்டார்களே தவிர நாங்கள் உலக அரபியர்கள் என்று அவர்கள் கோஷமிட்டவர் கிடையாது, நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று அவர்கள் கோஷமிட்டவர் கிடையாது. விடுதலையும் ஆயிருக்க முடியாது. அவர்கள் தனித்துவமாகவே தங்களுடைய மண்ணை பிரதியோகப்படுத்தினார்கள், தங்களுடைய வரலாறை எடுத்து வைத்தார்கள், தாங்கள் போராடிய விதங்களை எடுத்து வைத்தார்கள், ஒவ்வொரு உயிரின் விலையை உலகத்துக்கு சரியாக சொன்னார்கள். நீங்கள் இங்கேதான் நிற்கிறீங்க. உலகத்துக்கு ஒவ்வொரு உயிரின் விலையை சரியாக கொண்டு போய் ஒவ்வொரு மக்களிடமும் சேர்த்தார்கள். நாங்கள் போராடி சிறைக்கு போன பிறகு யாரோ ஒருவன் இந்த இந்தியாவினுடைய நகர்வின்படி நின்று கொண்டு உங்களை இந்த 2010 5ஆம் மாதம் 18ஆம் தேதி கட்டி போட்ட விடயத்தை நீங்க மறந்துட்டீங்க. இப்ப நீங்கள் என்ன செய்திருக்கணும்? உலகம் எங்கும் இதை கொண்டு போயிருக்கணும். அங்க நடந்த தடயங்கள் ஒவ்வொன்றா கொண்டு போயிருக்கணும். போர் நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் இருக்கின்ற இந்த அரசியல் காய் நகர்த்தல் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை இப்ப பெற முடியும். எங்களுடைய போர்க்குற்றமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு பெரும் பேச்சுவார்த்தைகளை செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் ஒற்றுமையாக பலமாக நின்று பல யூகங்களை வகித்து இந்த வேலை செய்கின்றவர்களோடு நின்று அவர்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் செய்து கொண்டு ஒவ்வொரு பேச்சுவார்த்தை எங்கே நாங்கள் செய்ய வேண்டும் என்று பல ஆய்வுகள் இருக்கிறது. இப்ப பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இனத்தில் யாரெல்லாம் செய்கின்றார் அவர் சீமானோடு நிற்கிறதா உங்களோட காலந்தானையா போகும். இங்க தமிழ் தேசியம், உலக தமிழ் தேசியம், உலக தமிழர் என்று ஒன்றுமே கிடையாது. அது மொழி ஐயா. எல்லாருக்கும் ஒரு மண்ணும் ஒரு வரலாறும் இருக்குது. ஒரு வரலாறு, ஒரு மண், அதுக்கு பிறகுதான் ஐயா மொழி. முதல் எங்கட மண் ஐயா, முதல் மண்ணும் எங்கட உயிர் தியாகம், அதுக்கு பிறகுதான் நாங்க பேசுற மொழி. நீங்க அது புரிஞ்சு கொள்ளுங்கோ. இது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கோ. இலட்சியம் எப்படி ஒரு தமிழீழம் துடைக்கப்பட்டதோ, இதுக்கு பிறகு இந்த சர்வதேசத்துக்கும் இருக்கிற விடயம், இந்தியாவுக்கும் இருக்கிற விடயம், இவர்களை கலந்து விட வேண்டும் இலங்கையர. அதுக்குரிய பண்பாட்டு விடயங்களும் பதப்பட்ட விடயங்களும் உங்களுக்கு சுற்றி நடக்குது. இது தேசிய தலைவர் அவர்கள் தத்துவமாக சொல்லி தந்த நுணுக்கமான அரசியலினுடைய ஆய்வுகளின்படியும் தத்துவங்களை உலகத்தில் இருக்கின்ற சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோம். சும்மா மேடையில் நின்று கொண்டு நாங்கள் பேசியவர்கள் கிடையாது. இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற எல்லா அமைப்பாக இருந்தாலும் பிற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டினுடைய சட்டங்களை பெற்ற மிக பெரும் கல்விமான்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழனினுடைய விடுதலை என்பது இன்றைக்கு எப்படி ஒரு குறிப்பிட்டவர்கள் இந்த உலகமெங்கும் ஓடி போய் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளை ஒவ்வொரு நாட்டவரோடும் செய்கிறது போன்று நாங்கள் அதை வலுப்படுத்தி ஒரு பெரும் அணியாக இதை நாங்கள் செய்ய வேண்டும். இதை பெரும் அணியாக செய்கின்ற போதுதான் நாங்கள் விடுதலை அடையலாமே. நீங்கள் சீமான் அண்ணாவை பேசிக்கொண்டு நின்று இப்படியே காலத்தை வீணாக்கவும். நான் பேசுறது சீமானை பற்றி என்னவென்றா, தேசிய தலைவர் இவ்வளவு மாண்போடு இருந்தார். சீமான் பேசுறது பொய். சீமானுக்கு யாரோ எழுதி கொடுத்து இப்படி பேச சொல்லினம். தேசிய தலைவரையும் எங்களுடைய போராளிகள் மாவீரர்கள் எப்படி செதுக்கப்பட்ட கல்வி அறிவார்ந்தவர்கள், எவ்வளவு அவர்கள் ஒரு மிக கொடையானவர்கள், அவர்களுடைய சிறப்புகள் அடுத்த தலைமுறைக்கு ஒட்டிவிடும் அவர்களினுடைய அந்த எண்ணக்கருக்கள் என்று இது உளவியல் ரீதியான யுத்தத்துக்குள் உங்களை தள்ளி இருக்கின்றார்கள். நான் அதான் நின்று நாங்கள் மேஜர் இலக்கியன் அவர்களை பற்றி பேசியிருப்போம். அவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் கிடையாது. இந்த ராடர், இந்த தொழில்நுட்பங்களை மிக இலகுவாக கையாளக்கூடியவர்கள். உண்மையாக இறுதி வரை நின்ற போராளி என்ற வரலாறுகளை தேடாமல், எங்களுக்குள்ள யார் உண்மையான போராளி யார் போலி என்று தேடாமல், சீமானருக்கு பின்னால போய் நின்று கொண்டு, இந்த போலிகளுக்கு பின்னால போய் நின்று கொண்டு இவர்கள் பிழைக்கிற வேலையை செய்கிறாரோலிய எங்களோட அடுத்த சமுதாயத்துக்கு இப்போ குறுகிய நோக்கத்தோட பிழைக்கிற வேலையை பார்க்குறார்கள். இவர் அழிக்கிறது நாங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறோம். இதில் அழிய போறது அங்கே இருக்கிற மக்கள் தான், எங்களோட இனந்தானே அழிய போகுது. அந்த அக்கறை இவர்களுக்கு இருக்கா? சரியான சுயநல கொஞ்சம் காசு தம்பி தரன் சாரி தரன் அவர் ஒரு கேள்வி கேட்க. தம்பி, நீங்க ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. சீமானுக்கு இந்தியாவுக்கு காசு அனுப்புறது நீங்கள் ஈழத்தில் இருக்கிறவர்கள் கிடையாது.
அல்லது ஈழத்தில் இருக்கிற இந்த கோமாளி அரசியலும் கிடையாது. புலத்தில் பலமாக விடுதலை புலிகளுக்கு பலமாக இருந்து கொண்டு ஒரு இனத்தின் இலட்சியங்களை தூக்கி கொண்டு நின்ற நீங்கள் தான் இங்கே சீமானோடு கையையும் கட்டி உங்களுடைய வாயையும் கட்டி போட்டிருக்கணும். அந்த வாய் கட்டி போட்டபடியாத்தான் தங்களுடைய நண்பர்களினுடைய திறமைகளையும் அவர்களை செதுக்கிய மாபெரும் இராணுவ தந்தை எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை சீமானை பேச விட்டு இவர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே புலம்பெயர்ந்த மக்களினுடைய இந்த எழுச்சி என்பதும் அவர்கள் இன்றைக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளை இந்த புலத்தில் பெற்று அவர்கள் இன்றைக்கு ஒரு உலக நாட்டு கடவுச்சூட்டோடு இருக்கின்றார்கள். எனவே அவர்களினுடைய அழுத்தங்கள் மூலம் சர்வதேசத்துக்கு இதை கொண்டு போகின்ற போது எங்களுடைய மண்ணின் விடுதலையை இந்த சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும். எனவே நீங்கள் அமைப்புகள் போய் இந்தியாவோடு சிக்குப்பட்டு கொண்டு அல்லது எங்களுடைய இருக்கின்ற இந்த கோமாளி அரசியலில் இருக்கின்றவர்களை இதற்குள் கொண்டு வந்து இறக்க வேண்டும் என்றால் இது அங்கே நடைபெறாது. இது சர்வதேசமும் ஏற்காது. ஒரு இலங்கையில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கையின் அரசியல் ஜாப்பின் அதிகாரம் அந்த பாராளுமன்ற வரம்பிலேயே கட்டி போடுவார்கள். எனவே நாங்கள் அதுதான் சொல்லியிருப்போம். ஐயா நீதியரசர் அவர்களுக்கு இங்கே விழா செய்கின்ற போது அவர் ஒரு இலங்கையின் நீதிமன்றத்தினுடைய வரம்போடு நின்றவர். அப்ப அந்த வரம்பை நீங்கள் மேம்படுத்துகின்றீர்கள், இலங்கையினுடைய நீதிமன்றத்தை கௌரவிப்பீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எப்படி உள்ளகத்தை மறுப்பீர்கள் என்பதை நாங்கள் இங்கே தொடுத்திருப்போம். எனவே இது எமக்கு தேசிய தலைவர் கற்றுத்தந்த விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அது இன்றைக்கு உங்களுக்கு ஓசியில் நீங்கள் இன்றைக்கு இணையதளம் இருக்கிறது, நாங்கள் பேசுகின்றதை நீங்கள் எதுவும் செலவழிக்காமல் அல்லது இதை ஒரு பெரிய விடயங்களாக எடுக்காமல் சுயநலங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு நிற்கின்றீர்கள். நீங்கள் ஏமாற்றுவதால் இது யாருக்கு பிரச்சனை என்று பார்த்தீங்கன்றால் உங்களுடைய அண்ணாவின் பிள்ளையோ பெரியப்பாவின் பிள்ளையோ சித்தப்பாவின் பிள்ளையின் பிள்ளையோ கருவில் இருக்கின்ற பிள்ளையினுடைய சுதந்திரம் பறிக்கப்படும். நாங்கள் 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009 இறந்தவர்கள் தான். ஏதோ நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம். எங்கள் நண்பர்களினுடைய இந்த கனவுகளையும் அடுத்த தலைமுறைக்கு பலமாக்கிவிட வேண்டும் என்று எங்களினுடைய மிகுதி காலத்தையும் இருக்கின்ற ஒரு சொற்ப காலத்தையும் இதுக்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களுக்கு எதுவும் இங்கே கிடைக்க போறதில்லை. நாங்கள் தான் போராடினோம், எங்களோட உடலங்களை தியாகம் செய்தோம், எங்களோட இளமைகளை தியாகம் செய்தோம். அதற்கு பிறகு நாங்கள் சிறையில் இருந்தோம், வெளியில் வந்தோம். மீண்டும் நாங்கள் இந்த அடுத்த சந்ததிக்காகவும் எங்கள் நண்பர்கள் எங்கள் கண் முன் விழுந்தவர்களின் சுமைகளை தூக்கி கொண்டு நாங்கள் நிற்பதற்காக சர்வதேசம் அங்கு ஓடுகின்றோம். இந்த சர்வதேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கு வந்து நிற்கின்ற மக்களை பார்த்து மனமுடைந்து இந்த மக்களினுடைய மண்டைகள் அந்த செத்து கிடந்து இந்த வியற்றினும் இந்த வைனையும் குடித்து இந்த சீமாண்ட பேச்சையும் கேட்டு அதுகளுக்குள் ஊறி போய் கிடக்குது. வேலை விட்டு வருவது 2 வியற்றின் எடுக்கிறது, அந்த கதிரையில இருந்து கொண்டு அதை குடிச்சிட்டு சீமான் பேசுறத சிரிச்சு கைதட்டினே தெரியல. சீமான் என்ன சொல்லுது இன்றைக்கு போட்டிருக்கிறோம் பாருங்கோ. நான் பிரபாகரன் இருக்கும் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார்? அவன் எங்களுக்கு என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் தான் செய்வாராம். இதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்த நீங்கள். நாங்கள் சிறை உடைச்சிட்டு பந்தத்தில் இருந்து இந்த நொடி வரைக்கும் என்னால் முடிஞ்ச பங்களிப்பை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே அரசியல் என்கின்ற நுட்பங்களோடு நீங்கள் பயணியுங்கள். நீங்கள் உலக தமிழர் என்று சொல்லி ஒரு மொழியை அடையாளப்படுத்துகின்றீர்களே தவிர சர்வதேசத்தில் சுயநிர்ணய உரிமையை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய நிலம் சார்ந்து நில்லுங்கள். நிலம்தான் விடுதலை பெற வேண்டும், காசாதான் விடுதலை பெறுகிறதே தவிர அவர்களுடைய அரபு மொழியோ அல்லது அவர்களுடைய மொழியோ அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்கள். காசாவில் மொழி அவர்களுக்கு சுய உரிமை கிடைத்தது கிடையாது. எந்த உலக நாட்டில் அவர்களுடைய மொழி அவருடைய நாடு அவருடைய மண் அவருடைய பூர்வீகம் தான் விடுதலை பெற்றது. பூர்வீகம் பதப்படுத்தப்பட்ட அந்த சொல் இருக்கிறது. பதிப்பகம் 1 பதிப்பகம் 2 மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலம் மண், அவருடைய நிலம் பூர்வீகம். ஒரு இனம் பூர்வீகத்தோடு வாழுகிறது என்றால் இந்த 2 விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு யாரோ இந்த இலட்சியத்தை எங்களுடைய இந்த தமிழீழ கோட்பாட்டை சிதைப்பதற்காக இந்திய ரோவினால் மிக நுண்ணியமான முறையில் இது காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் படித்த சட்டத்தரணிகள் ஆய்வாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஏன் இருக்கணும்னு சொன்னா இங்கே ஒரு கொலைக்களம் நடந்திருக்கிறது. எங்களுடைய சகோதரர்
பரதி அண்ணா அவர்களுடைய கொலைக்கு பிறகு எல்லோரும் மௌனமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதை பேசியிருப்பார்கள். ஆனால் தரன் போன்ற பிள்ளைகள் இதை துணிந்து நின்றார்கள். நான் வெளியில் கொண்டு வருவேன் என்று நின்றார்கள். அவ்வளவு பிரச்சனை வந்தும் இறங்கி நின்றார்கள். அவர்களுக்கு நான் ஒரு வாக்குறுதியை உங்களை நான் சந்திக்க வருவேன் தரேன் என்று அதே மாதிரி வந்தேன். வந்து அவர்களை பார்த்தேன். இங்கே அவருக்கு செய்ய வேண்டிய இந்த 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 சர்வதேசத்தில் கேட்க வேண்டிய கேள்விகளும் ஒரு பொறிமுறையை எப்படி பலப்படுத்த வேண்டிய விடயங்களை எங்களால் செய்ய முடிய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தை கேட்டு இந்த இனத்தையும் இந்த மாவீரர்களையும் அடுத்த தலைமுறையும் உங்களுடைய சித்தப்பாவின் பிள்ளை ஊரில் இருக்கிறது, அதிலும் பிள்ளைக்கு வரப்போகிறது பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளை வரப்போகிறது, ஒரு சிங்கள மகனுக்கு இருக்கின்ற அனைத்து உரிமைகளும் உங்களுடைய வம்சத்துக்கு இருக்க வேண்டும், இந்த மடிந்த நண்பர்களினுடைய தியாகத்துக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த உலக தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய நிலம் விடுதலையாகணும். யாரோ ஒருவன் விற்பனை அரசியலுக்காக, உலக தமிழர் என்பது உலக பொருளாதார விற்பனை. இதுதான் உலகத்தில் இருக்கிற நாடுகள் இதை சொல்லுகின்றார்கள். இப்போ ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசுகின்றார்கள், இங்கே ஒன்றுமே இல்லை. பிரான்ஸ் நாட்டவர் பிரான்ஸ் பேசுகின்றார், சுவிஸில் இருக்கின்றவர்கள் பிரெஞ்சு பேசினார், கனடாவில் இருக்கின்ற இதெல்லாம் இங்கே ஒன்றுமே அல்ல. இவர்கள் யாரும் நாங்கள் உலக பிரெஞ்சு மக்கள் என்று யாருமே சொன்னவர்கள் கிடையாது. இது ஒரு கோமாளித்தனமான அரசியலா பாருங்கள். உங்களை யாரோ ஏமாற்றுகின்றார்கள் என்பது பாருங்கள். அவளுடைய சுயநல ஏன் தேசிய தலைவர் இருக்கும்போது இதை சொல்லவில்லை? தேசிய தலைவர் எப்பவும் தமிழீழத்துக்கு விடுதலை புலிகளுக்கு பின்னால் உலக மக்கள் என்பதைத்தான் சொன்னார். உலக தமிழர் ஏன் சொன்னார் அப்படி? நாங்கள் ஒரு நிழல் அரசு இருக்கின்றோம். அந்த நிழல் அரசுக்கு பின்னுக்கு உலகத்தமிழர் சொல்லுவதுதான் இந்த சர்வதேசத்தின் பதப்பட்ட அரசியல். அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த நிழல் அரசு தோற்கப்படுகின்ற போது எங்களுடைய வரலாற்றை நிலத்தை நாங்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். இதைத்தான் அண்ணா எங்களுக்கு கற்பிக்கின்றார். எங்களுடைய நிழல் அரசு வீழ்த்தப்படுகின்ற போது எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய அந்த அடையாளத்தை நாங்கள் தூக்கி பிடிச்சிடும். தூக்கி பிடிச்சதை நாங்கள் விடுதலை பெற முடியும். அப்ப அது இல்லாட்டி இது பண்ண முடியாது. அப்ப இப்ப சித்தப்பாவின் பிள்ளை இந்தியாவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிங்கப்பூர்ல இருக்கிற எங்களுக்கு பின்னால் நிற்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் பின்னால் உலகத்தமிழர்கள். இதைத்தான் சொல்ல வேண்டும். இப்ப நாங்கள் ஒரு பெரும் போராட்டம் செய்ய போகின்றோம். அந்த போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஒரு பெரும் அமைப்பு இருக்கிறது. இப்ப ஈழத்தமிழர் தலைமைச் செயலகம் என்று ஒன்று இருக்கிறது. இது ஒரு பெரும் ஒரு எழுச்சியை கொண்டு வர போதென்றால் அவர் அறிக்கை விடுவார். அவருடைய ஒரு தலைவர் அறிக்கை, தலைவரோ பொருளாளரோ ஊடகவியலாளரோ ஒரு ஆள் விடுவார். அப்படி என்றால் ஈழத்தமிழர்கள் பின்னால் உலகத்தமிழர்கள் இந்த செய்தியை உலக சர்வதேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று சொல்லுவார்கள். இதுதான் விடுதலை பெற வேண்டியது ஈழத்தமிழரை தவிர இந்த 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 அரசியல், தயவு செய்த அரசியலை ஒரு 20 நிமிஷமாவது படிங்கோ. தேசிய தலைவர்கள் சொன்ன ஒவ்வொரு விடயங்களையும் பழைய தாளுகள் உங்களுடைய பல பேர்கிட்ட இருக்கிறது, அவர்கள்ட்ட அதுகளை வாங்கி படியுங்கோ. இல்லையோ ஒரு அரசியலை உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு சட்டத்தரகிட்ட போயாவது இந்த காலனித்துவத்துக்கு பிறகு நான் ஒரு ஈழத்தமிழன் ஒரு நிழல் அரசில் வாழ்ந்திருக்கிறேன், இதை நான் எப்படி பெறுறன்றதை ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி ஒரு கதைச்சி உங்களை நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அவங்கள்ட்ட எல்லாம் எழுதி கொண்டு போங்க. உலகத்தமிழர் என்று சொல்லினோம், தமிழீழம் பெற்றுத்தாரன் என்று தமிழ்நாட்டில் சொல்லினோம், அது எந்த வகையில் முடியும், தமிழ்நாடு என்றால் என்ன, கேரளா என்றால் என்ன, இந்தியா என்ற என்ன, இதெல்லாம் எழுதி கொண்டு போய் ஒரு டைம் எடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டீங்கன்றால் எங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கள், தேசிய தலைவரை புரிஞ்சு கொள்வீங்கள், எங்களோட மாவீரர்களை புரிஞ்சு கொள்வீங்கள். எனவே இது தேசிய தலைவரினுடைய ஒரு மிக பெரும் ஆழ்மைகளோடு இருக்கின்ற நேரங்களில் அது பொன்னாக எமக்கு கற்பிக்கப்பட்டது. இன்று நாங்கள் உயிரோடு இருக்கின்றபடியால் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம். இதில் ஒரு விடயம் மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்கள். எங்களுடைய தேசிய தலைவர் யாரோடையும் அலம்பி கதைச்சவர் கிடையாது. எங்களுக்கு 1 நிமிடமோ 2 நிமிடமோ அது பொன்னான காலங்களா நாங்கள் போராளிகளும் வாழ்ந்தவர்கள் என்கின்ற இந்த உண்மை கருத்தோடு நாங்கள் இன்று நிறைவு செய்ய போகின்றோம். நாங்கள் இன்று தேசிய தலைவரை பற்றி பேசுவதற்கும் அவரினுடைய திறமைகளும் அவருடைய நுணுக்கமான போராளிகளை செதுக்கி எடுத்த விடயங்களும் என்று நாங்கள் இன்று பலவற்றையும் எங்களுடைய மாவீரர்களையும் சிலவரை தொட்டி சென்றிருப்போம். அதிலும் முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள் என்று பேசி
பேசியிருக்கின்றோம், எங்கள் மனங்களில் இருக்கின்ற வலிகளை பேசியிருக்கின்றோம். எனவே நீங்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நான் யார், ஈழத்தமிழன் என்பவன் யார், நான் எப்படி விடுதலையாக வேண்டியது. எனவே உலக தமிழ் தேசியம் என்று பேசி அது பொருளாதார விற்பனை என்பதை மட்டும் நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். சர்வதேசத்தின் உடைய அரசியலின் காலனித்துவத்தின் படியும் எங்களுடைய மண் சார்ந்தும் நாங்கள் உலகத் தமிழர்கள் என்று விடுதலையாகுவதற்கு எந்த சட்டத்திலும் இடமல்ல. அப்படியொரு அரசியலுக்குள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை ஏமாற்றுவதும் இல்லாமல் உங்களினுடைய கருவறையில் இருக்கின்ற குழந்தையினுடைய அரசியலை ஏமாற்றுகிறீர்கள். அதை நீங்கள் தெளிவுபடுங்கள். உலகத்தில் அப்படி இருக்கிறதா? அப்படி யாராவது உருவாக்கி இருக்கிறார்களா? அப்படி ஒரு அணுகுமுறை அரசியலில் இருக்கிறதா? அது எந்த அரசியல் இருக்கிறது? எப்படி அதை கொண்டு போக முடியுமா? இல்லை, கிடையாது. ஈழத்தமிழர்களுக்கு பின்னால் உலகத் தமிழர்கள் என்று சொல்லுவது ஒரு 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 இடத்தில் இந்த சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கும். அந்த 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 வகையைத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ச்சியான தங்களுடைய ஏடுகளில் செய்தார்கள். அந்த பார்ப்போம், நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ 3-4 கிழமைகளாக அந்த பழைய ஒரு புலிகளின் குரலில் இருந்து வந்த ஒரு தாழ என்ற தேடிக்கொண்டிருக்கு. அது வந்தால் நான் உங்களுக்கு தம்பி தருண் அவர்களினுடைய இணையதளத்தில் போடுவதற்கு செய்து விடுவேன். அந்த அந்த தலைய புலிகளின் குரல் பேப்பர் வருகின்ற போது அன்றைய காலங்கள் எல்லாம் புலிகளின் பின்னால் ஈழத்தமிழர்கள் அதை நாங்கள் சொல்லியிருப்போம். கொப்பே கடுவாவினுடைய 9 தளபதிகளினுடைய இறப்புக்கு அந்த இடத்தில் அதை கொண்டாடிய விடயத்தை அழகாக கொண்டு வந்தார். புலிகளின் குரல் பேப்பர் படிக்கும்போது அவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகளோடும் ஒரு உணர்ச்சி பூர்வமான எழுத்துக்களாகவும் பொறிக்கப்படும். அந்த 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 வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிழலரசு இருக்கின்ற போதுதான் எங்களுக்கு பின்னால் உலகத்தமிழர் தவிர, ஆனால் ஒரு இனம் விடுதலையாறுவதற்கு முதலே நீங்கள் உலகத்தமிழர்கள் என்று சொன்னீங்கன்னால் உங்களுக்கு அது சூனியம். அது விடுதலையாக முடியாது. நீங்க எந்த அரசியல் சித்தாந்தவாதிட்டையும் போங்கள், எந்த மனிதரை ஒரு சட்டத்தை படித்துட்டு போங்கள், எங்களுடைய நிலமும் எங்களுடைய பூர்வீகமும் தான் இங்கே விடுதலையினுடைய அடையாளமே தவிர எங்களுடைய மொழியின் அடையாளம் அதற்கு பிறகுதான். இது என்னென்ன, இது விடுதலை ஆகிறதுக்கு மொழி முக்கியமாக இருக்கிறது, நிலம் பூர்வீகம். இந்த பூர்வீகம் தான் முக்கியம். அதுவும் நிலம் இருந்தும் இப்போ இன்றைக்கு 20 நூற்றாண்டுகள் அல்லது 200 ஆண்டுகள் இருந்தவன் ஒருவன் போய் நான் இங்கே தான் இருந்தேன். அப்போ பூர்வீகம் முக்கியம். நீங்கள் பாருங்க, அது மனித உரிமை சட்டங்களிலேயே பதிப்பு 1 பதிப்பு 2 73 கோவையிலும் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். வரலாறு தான் அந்த பூர்வீக வரலாறு. மாவீரர்கள் உங்களுக்காக மடிந்தவர்கள். தேசிய தலைவர் உங்களினுடைய ஈழத் தமிழர்களுடைய தேசிய தலைவரின் மாண்புகளும் பண்புகளும் தான் உலகத்தில் இருக்கின்ற மக்களும் தமிழர்களும் எடுக்க வேண்டுமே தவிர ஒரு தேசத்தின் தலைவனை அல்ல. இங்கேயே உங்களுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இதை நீங்கள் புரியாமல் உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கின்றனர். எனவே இனியாவது நிறுத்திவிட்டு இத்தனை பேரும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற பிள்ளைகளோடு போய் நின்று இணைந்து நின்று அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், அவர்களுடைய காணொளிகள் எல்லாம் நீங்கள் எவ்வளவுக்கு இந்த சர்வதேசத்தில் கொண்டு வர முடியும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கின்றவர்களை ஒவ்வொரு நேர்காணல் செய்து போட முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுடைய நேரங்களை கொண்டு வாருங்கள். இந்த உழைப்பு நீங்கள் இந்த காசு உங்களுக்கு இருந்து என்னையா செய்ய போகுது? ஏயா பொய் தேசியம்? இந்த யூடியூப்பாளர்கள், இந்த சீமாண்ட வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த யூடியூப்பாளர்களும் இந்த செய்யாங்கடா. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குடா, உங்களோட வம்சங்கள் இருக்கு, அழிஞ்சு போவீங்கள்டா. இந்த இலங்கையை பாருங்கடா, ஒரு இனத்துக்கு ஒரு 3 வயசு பிள்ளைன்ற அவர் உடைய கலட்டி எறிந்ததுக்கு தாண்டா அந்த நாடு இப்படி கிடக்குது. இதெல்லாம் நீங்க அனர்த்தமா நினைக்காதீங்க. 3 வயசு பிள்ளைக்கு ஒருவன் உடைய கலட்டி எறிந்தா அந்த தேசமாடாயா? இன்றைக்கு அனுராவை தூக்கிட்டு ஒரு வெறும் மரத்தை வச்சு கொண்டு காய்ச்சிருக்கு பூச்சிருக்குன்றீங்க. அதை மட்டுமே அப்படி காரியம் செய்ய அந்த இராணுவ காடையர்களைத்தான் இப்போ இவர்கள் வீர வணக்கமும் இதுவும் போஸ்டர் ஒட்டி கொண்டு திரிகிறார்கள். இந்த அனுராக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஊடகங்களும் இந்த இதில் ஒரு ஊடக டிக்டாக்காரர் இருக்கிறார், இந்த போஸ்டர் ஒட்டிதான் வாழ்த்தி சிப்பராஜ் எதிர்க்கிறீங்களான்னு சொல்லிக்கொண்டு சிங்களத்துக்கு பின்னால எங்களுக்கு தமிழ் இனத்துக்கு தப்பி பிறந்தது எல்லாம் இப்போ வெளியேற வெறியினம். இது நாங்கள் நிறைய பேச முடியும், இன்னொரு நாள் பேசுவோம். தம்பி தருண் அவர்களுக்கு மிக பெரும் நன்றிகள். நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், அனுரா என்பது சுப்பையாவின் காணிக்குள் நிற்கின்ற ஒரு காய்க்காத ஒரு மரம், ஒரு மாமரமே தவிர அந்த மாமரம் பூக்கவும் அல்ல, அது காய்க்கவும் அல்ல, அது கனி ஈழத்தமிழருக்கு கொடுக்கவும் இல்லை. எனவே அந்த சுப்பையாவின் மரத்தில் நிற்கின்ற அனுரா என்கின்ற மரம் அது சுப்பையாவின் மரம் கிடையாது, அது ஒரு சிங்களவர்களின் மரம்.
அது ஒரு புத்த சாசனத்தின் ஒரு மரம். இன்றைக்கு நீங்க சொல்லலாம், இல்ல அது சுப்பையாவின் வீட்டுக்குள் தான் இந்த அனுரா மாமரம் நிக்குதுண்டு. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அது உண்மையாகவே காவி வேட்டி அணிந்தவர்களுடைய காணிக்குள் தான் நிற்கிறது. எனவே இந்த 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 கிளர்ச்சி ஏன் ஏற்படுகிறது? தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நீங்க பலவீனமானவர்கள் பலவீனமாக்கப்பட போகிறீர்கள். இருக்கின்ற 8 ஆசனங்களையும் துடைத்து எறிகின்ற தேவை இலங்கை இன்றைய இந்த 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 பூக்காத காய்க்காத இந்த இந்த காவி வேட்டியின் மாமரத்துக்கு இருக்கிறது. எனவே சுப்பையாவின் மரங்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டது போன்று அது காய்க்கவும் இல்லை, பூக்கவும் இல்லை. இதை எப்படி பூக்க வேண்டும்? சுப்பையாவின் காணிக்குள் இருக்கின்ற மாமரம் அல்லது அங்கே காவி வேட்டிக்குள் இருக்கின்ற மாமரம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய முட்டாள்தனமாக உங்களுடைய இலட்சியங்களை துடைத்து எறிந்து விடாதீர்கள். நீங்களே எதை ஒரு 5 நிமிடம் அரசியலை படியுங்கள். காலனித்துவத்துக்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என் இனத்துக்கு, இவ்வளவுமே உங்களுக்கு தெளிவு வந்துடும். ஒரு காலனித்துவ ஒரு தயவு செய்து உங்கள் அருகில் இருக்கின்ற ஒரு சட்டத்தரணியோடு போய், இல்லையே ஒரு வரலாறு படித்த ஒரு பிள்ளைகளிடம் போய், இந்த காலனித்துவத்தை நீக்கத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி ஒரு 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 அமைப்பாக ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஒரு சந்திப்புகளை ஏற்படுத்தி, அதுக்குள் பல விடயங்கள் இருக்கிறது, பல சந்திப்புகள் இருக்கிறது. அவர்களோடு கலந்து உரையாடுங்கள். அவர்களோடு கலந்து உரையாடுகின்ற போது உங்களுக்கு அவர்கள் நல்லதும் சொல்லுவார்கள், கெட்டதும் சொல்லுவார். நீங்கள் நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்களுடைய இலட்சியம் ஏதோ அதை நோக்கி ஓடுங்கள். இருக்கின்ற காலம் இத்தனை 16 வருஷமும் நீங்கள் இப்படியே கழிச்சிட்டீங்க. எனவே நாங்கள் இந்த 24 மாசம் இன்றைக்கு இந்த புலத்துக்கு வந்து எங்களால் முடிந்த அளவு இந்த கருத்தரங்க நாங்கள் நின்று செய்கிறோம்னு சொன்னா அது உங்களினுடைய இந்த இந்த எங்களுடைய நண்பரின் மறவர்களுடைய தியாகங்களுக்காக. எனவே நீங்க மீண்டும் மீண்டும் உங்களை ஏமாற்றாமல் கண்ணை திறந்து அரசியல் கூர்மைகளோடு எங்கள் தேசிய தலைவரின் மாண்பையும் எங்கள் மாவீரர்களுடைய அந்த கனவுகளையும் உங்கள் தோள்களில் சுமங்கள் என்று இன்றும் நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர் கருத்தரங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் நாங்கள் இதை எப்படி உங்களிடமிருந்து இந்த அறிவு சார்ந்த விடயத்தை உங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் கடத்துவது என்று எனக்கு புரியவில்லை. எனவே நீங்களாக மாறினால்தான் ஒரு மாற்றம் ஏற்படும், இன்னொருவர் மாற்ற முடியாது என்று நாங்கள் நிறைவு செய்கின்றோம். தம்பி தரன் அவர்கள் கருத்திருந்தால் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு மிகப்பெரும் நன்றிகளோடு நான் என்று விடைபெறுகின்றேன். நன்றி தரன். மிக்க நன்றி அண்ணா. இந்த இதில் நாங்கள் எங்கள் தேசத்தை பற்றி அவற்றின் நுணுக்கமான அரசியலை பற்றி நாங்கள் வடிவாக உரையாடி இருக்கிறோம். இதை கடவைக்க இவர்களுக்கும் விளக்கம் மீண்டும் ஒரு நேரில் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.